கோர்ஸ் நான் ஃபினிஷ் பண்ணி விட்டுருவேன் இன்னைக்கு. ஓகே, ஸோ ஓகே, ஸோ ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதா? மற்றவங்களாம் என்னாச்சு? விஜி, நீங்களாம் என்ன பண்ணலையா? ஓகேவா, பண்ணி அனுப்புங்க கொஞ்சம். ஓகேவா, ஏன்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன்ப்பா. ஸோ ஒரு 2 வாரத்துக்கு நான் அவைலபிள் கிடையாது. ஓகேவா, ஏன்னா நான் வந்து ஒரு புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளஸ் எனக்கும் கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் இதை முடிங்க. ஓகேவா, ஏதாவது டவுட் இருந்தால் அப்புறம் நான் நைட்டு தான் அவைலபிளாக இருப்பேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ எந்த டவுட்னாலும் கேட்டுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம லாஸ்ட் வீக்கு, சரி முந்தானத்து கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த லாகின் ரெஜிஸ்டர் அதெல்லாம் ப்ரொஃபஷனலாக எப்படி பண்ணுறது, மெயில் போகிறது, மெயில் எப்படி ஓடிபி வச்சு பண்ணுறது, இல்லை வேலிடேட் பண்ணுறது எப்படி, ஸோ எல்லாமே நான் சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜாங்கோ ப்ராக்டிஸில் ஹோட்டல் ஃபுட் ஆர்டர் இதானே ரன் பண்ணுவோம். ஸோ எப்பயுமே ப்ராஜெக்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க, சிடி மெயின் பார்ட் இருக்கா அப்படின்ட்டு. சிடி மெயின் அண்டர்ஸ்கோர் பார்ட். பட் இதெல்லாம் வந்து உங்கள் கம்பெனிலலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா, இந்த அளவுக்குலாம் பண்ணுறேன் அப்படின்னா. பட் உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் எப்படி கனெக்ட் பண்ண, சிஎஸ்ஆர் டோக்கனா என்ன, எப்படி அங்கேருந்த டேட்டா இங்கே எப்படி கோட் எழுதுன, யூஆர்எல் என்ன, ஜாங்கோனா என்ன, இந்த மாட்டம் தான் ஓரலாக தான் கேட்பாங்க ஆசியா ஒரு ஃப்ரெஷர் லெவலில். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கோர்ஸ் முடிஞ்சிருச்சு எப்பயோ. ஓகேவா, அந்த டேட்டா பேஸை நான் என்னைக்கு டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகிற அளவுக்கு சொல்லி கொடுத்தேனோ அதுலேயே உங்களுக்கு ஓகே. பட் இது எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்லாம் எப்படி பண்ணுறாங்கிறது உங்களுக்கு இப்போ விட்டீங்கன்னா உங்களால் லைஃப்பில் கற்றுக்கவே முடியாது அதுக்கப்புறம். புரியுதா கைஸ்? ஏன்னா நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம், அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் தான், அதுவும் நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிலே ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து ஏதாவது புது ப்ராஜெக்ட் வந்தால் ஒர்க் பண்ண வைப்பாங்க. அப்போ தான் நீ அங்கே அடி வாங்கி மிதி வாங்கி கற்றுக்குவ. அதுக்கு முன்னாடி இப்போயே ஒரு ஐடியா இருக்குல்ல உனக்கு. கரெக்டா கைஸ்? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். ஹலோ கைஸ், இஸ் ஆடியபிள்? Yes, sir. ஓகே, அதனால வந்து இது வந்து இன்டர்வியூக்காகவா இவ்வளோ படிக்கணுமா, இதெல்லாம் போட்டு காட்டணுமா இன்டர்வியூவில்? அப்படிலாம் வேலையே இல்லை. இன்டர்வியூவில் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியான்னு கேட்டாங்கன்னா ஆமாம் பண்ணேன், இதை நீங்கள் வந்து கிட்டப்பில் ஸ்டோர் பண்ணணும். அதை நான் பின்னாடி சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும் எல்லாமே அப்படின்ட்டு. ஸோ அதை கிட்டப்பில் போட்டுட்டு அதை நீங்கள் வந்து அந்த கோடை நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் அந்த கிட்டப் மூலியமாக காமிச்சிக்கலாம். இல்லை உங்கள் லேப்டாப் கையில் வச்சிருக்கீங்க, நான் வேணா என் லேப்டாப் நான் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணவா அப்படின்னா நீங்கள் அதை வேணா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, இப்போ வீடியோ நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. ஓகேவா, உங்களை வீடியோ கால் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்டை காட்டுங்க, ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னா அப்போ நீங்கள் இதை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். புரியுதா கைஸ்? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகேவா, ஸோ அதனால் நல்லா வந்து இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுலேயே இருந்துடாதீங்க. ஓகேவா, இதை தாண்டி ப்ராப்ளம் சால்விங்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இன்டர்வியூ செலக்ட் ஆகணும்னா ப்ராப்ளம் சால்விங் தான் முக்கியம். சரி, ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அது மெயில் வரும். மெயிலில் ஓடிபி வச்சு நம்ம இங்கே லாகின் பண்ணோம். கரெக்டாக கைஸ்? ஓகே, ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதை தான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம என்ன அதோட கண்டினியூஷன் என்ன அப்படின்னா, லாகின் பண்ணிட்ட யார் லாகின் பண்ணாங்கிறது எனக்கு தெரியணும்ல. அப்போ அந்த டேஷ்போர்டில் காட்டணும்ல. இப்போ நீ உன்னோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணுங்களேன், உங்களோட பேங்க் அப்ளிகேஷனை மொபைல் ஆப்பில் ஹெச்டிஎஃப்சியோ எஸ்பிஐயோ ஐஓபியோ ஓப்பன் பண்ணீங்கன்னா அது உங்கள் பேர் தானே காட்டும் உங்கள் ப்ரொஃபைலில். எஸ்ஆர் நோ? டெல் மீ கைஸ், உங்கள் பேர் காட்டுமா காட்டாதா? எஸ் சார். அது டிஃபால்ட். இதே தான் உங்கள் காலேஜுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் போய் லாகின் பண்ணீங்கன்னா உங்கள் பேர் காட்டும், உங்களோட அட்டண்டன்ஸு, உங்களோட மார்க்கு, அது இதுன்னு எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அப்படிங்கிறப்ப அதே மாதிரி தான் ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் எந்த பேஜ் ஓப்பன் பண்ணாலும் உங்கள் பேர் காட்டும், மேலே அந்த ப்ரொஃபைலில் காமிச்சிக்கிட்டே வரும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, ஸோ அதுதான் என்ன பண்ணுவாங்க, இந்த யூசர் லாகின் பண்ணதை அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேவா, ஆக்சுவலாக இதில் செஷன் சொல்லிட்டு ஒரு ஹை லெவல் கான்செப்ட் இருக்குது. பட் அந்த அளவுக்கு நம்ம போகணும் அவசியம் இல்லை. செஷன்னா என்னன்னா, நீ வந்து சும்மா அந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணாலே அது வந்து லாக் அவுட் ஆயிரும். அந்த மாட்டம்லாம் நிறையா பண்ணலாம், போய்கிட்டே இருக்கலாம். இன்னும் ஒரு மாதம் இதை வச்சே நீங்கள் இது பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு அது தேவை கிடையாது. ஓகே, ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி படிக்கணும் என்னான்ட்டு. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லாகினை இப்போ நம்ம பண்ணுறோம். ஓகேவா, லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த டேஷ்போர்டில் யார் வந்து லாகின் பண்ணாங்க அவங்களோட பேர் காட்டணும். எப்படி காட்ட வைக்கிறது அதை தான் இப்போ நான் சொல்லி தர போகிறேன். புரியுதா கைஸ்? சரி, ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் டிபி எங்கே இருக்குது, டேட்டா பேஸ் எங்கே இருக்குது, ஜனவரி ஹோட்டல் டிபி இதுதானே. இதில் டேபிள்ஸில் எப்படி இருக்கும், சப்பார்ட்டுன்னு இருக்கும், கஸ்டமர் ரெஜிஸ்டர் டேபிள். ஸோ இதில் இப்போ 3 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா, இப்போ இதில் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதை கூட இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஐடி டிஃபால்ட்டாக இருக்குது பாருங்கள், ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டு ப்ரைமரி கீ உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்லி கொடுத்தேன். சரி, இப்போ நான் வந்து இப்போ யார் இப்போ ஃபர்ஸ்ட்டில் யார் இருக்கா, பிரியாவா? சரி, ஓகே, இப்போ நான் பிரியாவை வச்சு நான் லாகின் பண்ணுறேன். அவங்களோட பாஸ்வேர்டு 91 6 வரைக்குமா, ஓடிபி நம்பர் 1201. சரி, அவங்களோட ஓடிபி நம்பர் வந்து இப்போ லாகின் பண்ணுறாங்க.
ஓகே கைஸ் சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் சார். என்னப்பா டவுட்டு? இல்லை சார், இப்போ நீங்கள் வந்து ஓடிபி நம்பரை வச்சு லாகின் பண்ணுறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அவன் ரெஜிஸ்டர் பண்ணுறான். ரெஜிஸ்டர் பண்ண டைமே ஓடிபி வருது, லாகின் பண்ணுறான். இப்போ நாளை முன்ன ஒரு வாரம் கழிச்சு நான் பண்ணுறப்ப எனக்கு அந்த ஓடிபி நம்பர் மறந்து போச்சு சார். அப்போ நான் என்ன சார் பண்ணுவேன்? கேட்கலாம்ல கேள்வி? சொல்லுங்க, டெல்மி கைஸ். எஸ் சார். ஆ அப்ப நீ வந்து வேணா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஒண்ணு நீ ஓடிபி வச்சு வேலிடேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உன்னோட இமெயில் ஐடியை வந்து நீ யூசர் நேமா கன்சிடர் பண்ணிக்கலாம். புரியுதா கைஸ்? அப்ப நீங்க இங்க வந்து கோடெல்லாம் மாத்தணும் லாகின்ல. எப்படின்னா ஓடிபி அப்புறம் அந்த பாஸ்வேர்ட் போட்டிருக்கேனா? என்ன கைஸ், எது பேசணுமா? மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ ஒன்று நீ ஓடிபி நம்பரை வச்சு நீ வேலிடேட் பண்ணலாம், ஓகேவா? அல்லது பாஸ்வேர்டை, அப்போ ரெண்டு பாஸ்வேர்டு போத் ஆர் சேமாக இருக்கணும், ஓகேவா? அப்போ நீ வந்து கோடிங்கை நீங்கள் வந்து மாற்றணும், ஓகேவா? ஸோ அப்போ எப்படி மாற்றலாம்னா ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த மாட்டம் ஆர் யூஸ் பண்ணலாம், ஓகேவா கைஸ்? அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படியும் யூஸ் பண்ணலாம், ஆரும் யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணி அந்த ஓடிபி நம்பரு அல்லது இமெயில் ஐடி, ஸோ இதில் எதுவாவது இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் கோடை மாற்றணும். இது எப்படி மாற்றுவாங்கன்னா, ஒரே நிமிஷம், இப்படி போடுவாங்க. இதில் ஆர்க் சிம்பிள், இது பிட்வைஸ் ஆப்ரேட்டர் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? நான் கூட அந்த டேட்டா பேஸில் பின்னாடி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது இதுதான் அது. ஓடிபி நம்பர் அல்லது இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு request.post.get OTP அண்டர்ஸ்கோர் நம்பர். அவன் என்னன்னா அங்க பாராமீட்டர் நேம் அதானே கொடுத்துருப்பீங்க. ஓகே, இதுதான் நினைக்கிறேன். இதுல விஷயம் இருக்கா? ஒன்று ரெண்டு இது கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டேனா? இது இல்லையா? க்ளோஸ் ஆகலையா? ஓகே, இன்னும் நெக்ஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுமா? இங்கேயோ கோடு தப்பு. இதை எடுத்து விட்டுட்டு அப்போ இதை ரிமூவ் பண்ணணும். இருங்க கைஸ், ஒரே நிமிஷம், இதை மட்டும் நான் செக் பண்ணுறேன். பாருங்க, இதெல்லாம் ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க சார். அதுல யூஸ் பண்ணலாம் சார். VS கோட்ல. என்னப்பா? VS கோட்ல யூஸ் பண்ணலாம் சார். இது அப்படியே அதுவே ஃபிக்ஸ் தெரியும்பா தெரியும்பா. அதை தான் நான் சொன்னேன், இந்த கோ பைலட்டு. அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் இது பண்ணி வச்சிருக்கேன். ஓகே சார். நான் தான் சொன்னேன், அந்த வீடியோலே சொல்லியிருப்பேனே கோ பைலட் யூஸ் பண்ணுங்கன்ட்டு. நானும் ஆஃபீஸில் எங்களுக்குலாம் கோ பைலட் தான். ஓகே சார். இருங்க, அதெல்லாம் ஆக்சஸ் தருவாங்களா சார்? ஆமாப்பா இருக்கு. அதெல்லாம் நீங்க ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். MNC போனீங்கன்னா கோ பைலட் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டிபெண்ட்ஸ் அந்த ப்ராஜெக்டை பொறுத்து. ஓகே சார். கியூ போட்டிருக்கானா? ஓகே, கியூ, ஆமா ஆமா, ஓகே ஓகே, கியூ போட்டு இதை பண்றான். ஓகே, இதை மட்டும் எக்ஸிஸ்ட் தேவை கிடையாது, இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த கோடை மட்டும் மாற்றுவோம். கியூனா ஓகே, ஸோ அந்த கியூங்கிறத ஆட் பண்ணுறான். ஓகே, கியூ ஆட் பண்ணோம்னா இங்கே இதுங்க. எக்ஸிஸ்ட், ஓகேவா? சரி, இதை வந்து இது இப்போ கியூக்கு வந்து என்ன இஷ்யூ அடிக்குது அப்படின்னா, கியூ வந்து ஒரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணோம். இதை கியூ மாடல்ஸ் கியூ கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது வந்து என்னன்னா அந்த ஆப்ஷனுக்காக, புரியுதா கைஸ்? ஸோ இப்போ பாருங்கள், அந்த இஷ்யூ போயிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஓடிபி நம்பரை பண்ணிட்டு request.post.get OTP அண்டர்ஸ்கோர் நம்பர். எதுக்கு நான் கியூன்னு போட்டேன்? ஏன்னா அப்பதான் இது அல்லது அது, அதை நம்ம வந்து சர்ச் பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதா?
ஓகே, ஒன்று நீ இமெயில் ஐடியை சூஸ் பண்ணலாம், அல்லது ஓடிபி நம்பரை சூஸ் பண்ணலாம். ஆனால் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஓகே, இப்படி தான் கோட் எழுதணும். எக்ஸிஸ்ட்னா அது சும்மா அது எக்ஸிஸ்ட் ஆகிட்டு லாகின் ஆயிரும். ஓகேவா, சூப்பர். ஸோ இப்படி தான் கைஸ் இருக்கும் கோடிங்கு. ஓகே, இப்போ பாருங்கள் நான் லாகின் பண்ணுறேன். எங்கே நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், லாகின் பண்ணுறேன். இப்போ நான் ஓடிபி வச்சு லாகின் பண்ணலாம். இப்போ அவங்களோட இது பிரியாவோட மெயில் ஐடி என்னது, மெயில் ஐடி வச்சு நான் லாகின் பண்ணுறேன். ஓகே, அவங்க மெயில் ஐடி, அவங்க பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6 லாகின் பண்ணுறேன். ஓகே, லாகின் ஆயிடுச்சா? புரியுதா கைஸ்? அப்போ சரி, இப்போ நான் ஓடிபி வச்சு லாகின் பண்ணால் எப்படி பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் 1201. ஓகே, லாகின் ஆகுதா? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? டெல் மீ கைஸ். எஸ் சார். அப்ப நீ ஓடிபி வச்சு லாகின் பண்ணலாம், இல்ல இமெயில் ஐடி வச்சு நீ லாகின் பண்ணலாம். அதுதான் அந்த ஆர் கண்டிஷன். இதுதான் பிட்வைஸ் ஆபரேட்டர். ஞாபகம் இருக்கா? ரிமைண்ட் பண்ணி பாருங்க. அந்த பிட்வைஸ் ஆபரேட்டர்னா சிம்பிள்ஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு டேட்டா பேஸ்ல நான் சொல்லி தரேன்னு சொல்லியிருப்பேன். அதுதான் இது. புரியுதா? ஓகே, சோ இதுதான் பிட்வைஸ் ஆபரேட்டர். ஓகேவா? அப்ப அந்த கியூங்கிறது என்னன்னா, இது அல்லது அது, அந்த கொரியை நீ கன்சிடர் பண்ணிக்க, அந்த மாட்டம் மீனிங். ஓகே, அப்ப இந்த மாட்டம் நீங்க வேலிடேட் பண்றப்ப இந்த கியூ போட்டு தான் ஆகணும். அதுக்கு மேல ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணிக்கோங்க, அதை மறந்துடாதீங்க அந்த கியூக்கு. ஓகே, ஸோ அது இம்போர்ட் மாடல் ஜாங்கோ டாட் டிபி டாட் மாடல்ஸ் இம்போர்ட் கியூ. ஓகேவா? ஓகே, இந்த ஹெட்டர் ஃபைலை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ இதில் யாருக்கா டவுட் இருக்கா? இது அல்லது அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம். ஓகே கைஸ், குட். சரி, இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன், ஆனால் என் பேர் அங்கே காட்ட மாட்டேங்குது. என்ன சார் பண்ணுறது இதில்? இப்போ இதில் இப்போ பிரியா தானே அவங்க பேர், தேவி பிரியா தானே பேர். இதில் எங்கே சார் காட்டணும்? இப்போ அந்த அட்மின் டேஷ்போர்டுக்கு பதிலாக நம்ம ஏதாவது பேரை நம்ம காட்டணும்னா எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, அப்ப நீங்க இங்க யூசர் வந்து ரெஜிஸ்டர் லாகின் ஆகிறப்ப அவங்க டேட்டாவை நம்ம எடுத்துட்டு வரணும். எப்படி எடுத்துட்டு வருதுன்னு பாருங்க. இங்க வந்து ஒரு வேரியபிள் லாகர் டேட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. லாகர் டேட்டாங்கிற ஒரு வேரியபிள் நேம். லாகர் டேட்டானா யாரு லாகின் பண்ணானோ அவனோட டேட்டா. புரியுதா? அந்த பர்சனோட டேட்டாவை நம்ம வெளியில எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? ஃபில்டருங்கிறது சர்ச் பண்ணணும். ஓகேவா? அதே வந்து இங்க நீங்க வேற மாட்டம் போடணும். என்னன்னா கெட் போடணும். ஓகே, அதே கஸ்டமர் ரெஜிஸ்டர் டேபிள்ல அதுல இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் டாட் கெட்னு போட்டு நல்லா கவனிங்க. ஓகேவா? இதே கோட அங்க போடுங்க. புரியுதா கைஸ்? இதே கோட தூக்கி இது உள்ள போடுங்க. இதுல இருந்து எதையாவது அவன் ஃபில்டர் பண்ணி வர டேட்டா வந்து ஒன்னா இருந்துச்சுன்னா, ஓகே நல்லா கவனிங்க, இந்த டேட்டா வந்து சோ இப்படி ஃபில்டர் பண்ணி வர டேட்டா வந்து கெட் பண்றேன்னா இந்த மாட்டம் ஓடிபி நம்பரும் அல்லது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாம் கண்டிஷன் ட்ரூ ஆகுறப்ப எங்க போய் ட்ரூ ஆகுதுன்னு பாரு. இதாவது இது ஒரு டேபிள்ல மேட்ச் ஆகுதா? ஆமா பிரியா இமெயில் ஐடி, ஆமா பாஸ்வேர்டு, ஆமா ஓடிபி நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த டேட்டாவை ஃபுல்லாத்தையும் கெட் பண்ணி எடுத்து இந்த லாகர் டேட்டால ஸ்டோர் பண்ணும். புரியுதா? அப்ப இந்த நீ லாகர் டேட்டால பிரிண்ட் போட்டுட்டு லாகர் உனக்கு இப்ப என்ன ஆன்சர் வரணும்? ஓகே, எப்ஸ்ட்ரிங்ல வேணா நீ போட்டுக்க. எப்ஸ்ட்ரிங்ல போட்டுக்க. எப்படி போடணும்னா இப்படி போடுவ. லாகர் டேட்டா டாட், ஓகேவா, ஃபர்ஸ்ட் நேம் தானே, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம். அதே மட்டும் லாகர் டேட்டா டாட் லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம்னு போடு. இது அவுட்புட் ஃபர்ஸ்ட் கரெக்டா அந்த பர்சனோட யாரு லாகின் பண்ணானோ அவனோட ஃபுல் டீடைல்ஸ் இங்க வருதான்னு பாரு. வந்துச்சுன்னா நீ பண்ணது கரெக்ட். புரியுதா? சரி, இப்ப பண்ணி பாப்போமா? இங்க பாருங்க, இப்போ லாக் அவுட் பண்றேன். இதுக்கு தான் இந்த லாக் அவுட்லாம் செட் பண்ணி வைங்க. நான் பண்றேன். இப்போ பாருங்க, நான் லாகின் பண்றேன். இப்போ 1201 உங்க இது இல்லைன்னா உங்க இமெயில் ஐடி கொடுப்பாங்க. பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6. நான் லாகின் பண்ண டைமே லாகின் ஆயிடுச்சு. இங்க போய் செக் பண்ணுங்க, அவங்களோட பேர் வந்திருக்கான்னு பாருங்க. வந்திருக்கா? லாகின் சக்சஸ் தேவி பிரியான்னு வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? டெல் மீ கைஸ். எஸ் சார். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இந்த நான் எங்க இந்த ஃபங்க்ஷனை கோட் எழுதுனே பாருங்க. இந்த லாகின் சக்சஸ் ஆகிறப்பதான் இது எழுதணும். ஓகேவா? சரி சார், இப்போ இதை நான் எழுதிட்டீங்க நீங்க. ஓகே, இட்ஸ் ஃபைன். ஓகேவா? இது எழுதிட்டீங்க. இந்த டேட்டாவை எப்படி சார் அங்க கொண்டு போவீங்க அப்படின்னா அதுதான் டிக்ஷனரி மெத்தட்ல நீங்க பாஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இப்படி கமா போட்டு கர்லி பிராக்கெட்ஸ்ல கீ கோலன் வேல்யூ பர பாஸ் பண்ணிக்கோங்க. கீ வந்து நான் லாகர் டேட்டானே வச்சுக்கிறேன். என்னன்னாலும் கீ வச்சுக்கலாம். கோலன் இந்த லாகர் டேட்டாவை பாஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஏன்னா அந்த லாகர் டேட்டால தான் எல்லா டேட்டாவும் இருக்கு. புரியுதா? சரி, இது எல்லாமே சும்மா இது டீபக்கிங்காக தான் நான் போட்டேன் இதெல்லாம். ஓகேவா? சோ இப்போ இந்த லாகர் டேட்டாவை டிக்ஷனரி மெத்தட்ல பாஸ் பண்ணிருக்கீங்களா அந்த டேஷ்போர்டுக்கு. இப்போ நீங்க இந்த லாகர் டேட்டாவை டேஷ்போர்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அங்க பாருங்க, நான் காட்டுறேன்.
இப்போ வந்து நான் எங்கே யூஸ் பண்ணணும்? ஃபுட் ஆர்டர் அட்மின் டேஷ்போர்ட் வேற எங்கே ஏதோ வெல்கம் ஏதோ போட்டிருந்துச்சு, எங்கே போட்டிருந்துச்சு? ஃபுட் ஆர்டர் அட்மின் டேஷ்போர்டுக்கு பதிலாக வெல்கம் அப்படின்னு நான் போடுறேன். வெல்கம் கர்லி பிராக்கெட்ஸ்ல அந்த லாகர் டேட்டா டாட் ஃபர்ஸ்ட் அண்டர் ஸ்கோர் நேம் ஸ்பேஸ் அதே மட்டும் லாகர் டேட்டா டாட் லாஸ்ட் அண்டர் ஸ்கோர் நேம் அதை இப்படி போடணும். புரியுதா? இப்படி போடுறப்ப என்ன சார் ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல அந்த ஃபுட் ஆர்டர் அதில் அந்த இதில் வெல்கம் அந்த இதுன்னு வரும். ஓகேவா? இருங்க, அட்மின் டேஷ்போர்டுக்கு பதிலாக நான் அங்கே போடுறேன். எது அட்மின் டேஷ்போர்ட்? இங்கே இருக்க மேலே ஒரே நிமிஷம், இது அப்படியே இருக்கட்டும். ஃபுட் ஆர்டர் யூசர் டேஷ்போர்ட் அப்படின்னு போடுவோம். இல்லைன்னா ஃபுட் ஆர்டர் அந்த பொண்ணோட டேஷ்போர்ட் அப்படின்னு போட்டுருவோம். அதாவது தேவி பிரியா டேஷ்போர்ட் அப்படின்னு போட்டுருவோம். ஓகேவா? புரியுதா கைஸ்? அதே மட்டும் இங்கே நான் வந்து தேவி பிரியா வெல்கம் தேவி பிரியா அப்படின்னு வரணும். வெல்கம் இதை போட்டுருவோம். அந்த டேஷ்போர்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? ஸோ இப்போ பாருங்க அவுட்புட்டு. இப்போ யார் லாகின் பண்ணுறாங்கிறத எனக்கு காட்டி கொடுத்துரும். திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், லாகின் பண்ணுறேன். 1201 உங்கள் ஓடிபியை கொடுக்குறேன், எல்லாம் மெயில் ஐடி கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ண டைமே எனக்கு வந்துருச்சா? சுத்தம் டபுள் இதை போட மாட்டேன். சாரி கைஸ், இட்ஸ் மை மிஸ்டேக். டபுள் இதான் ஜிஞ்சா டேக்னு சொல்லுவாங்க. ஜிஞ்சா டேக் அப்படிங்குவாங்க. டபுள் கர்லி பிராக்கெட்ஸ் கொடுக்கணும். அது அப்போ தான் அதுக்குள்ளே பைத்தான் கூட நீங்கள் எழுத முடியும். நான் இதை இப்போ போடுறப்பே டபுள் மைண்டாகவே வச்சு போட்டேன். டபுள் கர்லி பிராக்கெட்ஸ் இப்படி தான் நீங்கள் பைத்தான் கூட உள்ளே எழுதணும். double curly brackets. Okay, so வந்துருச்சா? tell me guys. Yes sir. welcome தேவி பிரியான்னு வருதா? சரி, இப்போ நான் வந்து இருங்க, இது நம்ம லாக் அவுட் ஒன்று செட் பண்ணுவோம். செட்டிங்ஸ்லாம் தேவையே கிடையாது. செட்டிங்ஸ்லாம் எதுக்கு? செட்டிங்ஸ் தூக்கிட்டு லாக் அவுட்னு வைங்க. லாக் அவுட்னா எந்த பேஜ்? லாகின் பேஜ் வரணுமா? எந்த பேஜ் வரணும்? எதுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் யூஆர்எல் இண்டெக்ஸ் பேஜை நான் கால் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து லாக் அவுட் பண்ணிட்டேன்னா லாக் அவுட் ஆயிரும். அவ்வளோதான். திரும்ப நீங்கள் லாகின் பண்ணிட்டு இப்போ யாரை லாகின் பண்ணலாம்? இப்போ அடுத்து யார்? விஜயா நான் லாகின் பண்ணுறேன். அவங்களோட 4597 ஓகேவா? ஓடிபி 4597 1 2 3 4 பாஸ்வேர்ட். இப்போ விஜய் நான் லாகின் பண்ணேன்னா விஜயோட பேர் வந்துருச்சா? விஜய் ஆர்ன்ட்டு எஸ்ஆர் நோ டெல் மீ கைஸ். எப்படி லைவா வருதா? அவ்வளவுதான். இப்படிதான் அவங்க லாகின் பண்ணீங்கன்னா அவங்க டேட்டா வந்துட போகுது. புரியுதா? இதான் ரியலிஸ்டிக்கான ப்ராஜெக்ட். இதுதான் லைவ் ப்ராஜெக்ட். லைவா வருது பாருங்க. 7766 தேவாவோடது 7766 1 2 3 4 லாகின் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். தேவா பிரசாத் வந்துருச்சா? ஸோ இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல்மி கைஸ். எப்படி வந்து அவங்களோட பேரை வந்து நம்ம டிஸ்பிளே பண்றதுன்னு யாருக்காவது டவுட் இருக்கா? டெல்மி. ஓகே, அப்ப இங்கேயும் அதே அப்ப இங்க தான் மெயின் லாஜிக்கே எழுதுறீங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த லாகர் டேட்டால வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் கெட்டுன்னு போடணும். ஓகேவா? ஸோ இந்த கெட்டுங்கிறது என்னன்னா அந்த டேட்டாவை கெட் பண்ணி எடுக்கும். ஃபில்டருங்கிறது என்னன்னா ஃபில்டர் அவுட் பண்ணும். இந்த ஓடிபி இந்த பாஸ்வேர்டு அங்க இருக்கா, தேடுடா அப்படின்ட்டு. ஆனா கெட்டுங்கிறது அப்படி கிடையாது. அப்ப அந்த டேட்டா எங்க மேட்ச் ஆகுதோ அந்த டேட்டாவை ஃபில்டர் அவுட் பண்ணி வெளியில எடுத்துரும். வெளியில எடுத்து இந்த லாகர் டேட்டாங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடும். அதை நீ வந்து டேஷ்போர்டுக்கு வந்து டிக்ஷனரி ஃபார்மேட் மூலமா பாஸ் பண்ணனா இந்த கீயை வச்சுட்டு நீங்க வந்து இங்க எழுதிக்கலாம். லாகர் டேட்டா அதுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம், அதுக்குள்ள இருக்கிற லாஸ்ட் நேம், நீ நினைச்சா பாஸ்வேர்டை கூட உன்னால டிஸ்பிளே பண்ண முடியும். புரியுதா? சூப்பர். ஸோ இதுதான் கான்செப்ட். யாருக்கா டவுட் இருக்கா கைஸ்? டெல் மீ கைஸ். ஓகே, குட். சரி சார், இப்போ அடுத்து என்ன சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ இவன் லாகின் பண்ணிட்டான். ஓகேவா? ஸோ இந்த ரெக்கார்டை பார்த்து நீங்க பண்ணுங்க இதெல்லாம். இப்போ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இவன் எதுவுமே இப்போதைக்கு ஆர்டர் பண்ணல. ஓகேவா? ஸோ ஆனா இப்போ அவன் ஆர்டர் நம்ம கிளிக் பண்றான். ஆர்டர் நம்ம கொடுத்தோட்டையுமே இப்போ ஆர்டர் நம்ம பேஜ் வருது. ஆனா இந்த பேஜ்ல வந்து அட்மின் டேஷ்போர்ட் தானே வருது. எங்க இங்க தேவி பிரியா பேரை காணா, விஜய் பேரை காணா, தேவ பிரசாத் பேரை காணா அப்படின்னு நீங்க கேட்பீங்கல்ல. எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். எஸ் சார். இதுக்கு பேரு தான் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு டாபிக் இது. ஓகேவா? இது வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இதை கோடு போடணும். புரியுதா கைஸ்? அப்ப நீ எந்த பேஜை ஓபன் பண்ணாலும் என்னோட பேர் வரணும் அப்படின்னா, என் டேட்டாவை பாஸ் பண்ணணும் அப்படின்னா
நல்லா கவனிங்க. இப்ப இந்த டேஷ்போர்டில் என் டேட்டாவை நான் டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். அங்க இருந்து நான் ஆர்டர் நம்ம கொடுக்குறப்ப ஆர்டர் ஃபுட்டுக்கு போயிடும். அப்ப நீங்க எங்க கோட் எழுதணும்? அடுத்து நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அப்ப இந்த டேஷ்போர்டில் உங்களோட அந்த ஐடியை பாஸ் பண்ணணும். ஐடியோ அல்லது இமெயில் ஐடியோ பாஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே, இமெயில் ஐடியை பாஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, இப்போ எங்க இருக்கு டேஷ்போர்டு? இதுதானே. இங்க இருந்தா நான் ஆர்டர் நான் கொடுக்குறேன். ஆர்டர் நான் கொடுக்குறப்ப ஆர்டர் ஃபுட் போகுதா? அந்த ஆர்டர் ஃபுட்டுக்கு பக்கத்திலேயே நான் எதை பாஸ் பண்றேன்? அந்த டபுள் கர்லி பிராக்கெட்ஸுக்குள்ள அதே லாகர் டேட்டா டாட் இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடி இல்லைன்னா ஐடியை பாஸ் பண்ணுவேன். புரியுதா கைஸ்? அந்த பர்சனோட ஐடி எங்க இருக்கும்? தான் இங்க இருக்கு பாருங்க, ஐடின்னு இருக்கா, அந்த ஐடியை நான் பாஸ் பண்ணுவேன். ஓகேவா? இந்த ஐடியாவே நம்ம வேற மாட்டோம் நான் டிஸ்ப்ளே பண்ணலாம். அதான் போனா போய்கிட்டே இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ அப்போ ஏன் சார் இந்த ஐடியை பாஸ் பண்றீங்க? எங்க ரன் பண்ணி காட்டுங்க ஒரு நிமிஷம். அப்போ ஆக்சுவலாக இங்கே எரர் வரும். ஒரே நிமிஷம். இப்போ நான் இந்த ஐடியை பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போ அந்த ஆர்டர் நம்ம கொடுக்குறப்ப இந்த ஐடி இங்கே பாஸ் ஆயிடுச்சா 3ன்ட்டு? ஓகே, இப்போ யார் லாகின்ல இருக்கேன்? விஜய் லாகின்ல, பிரசாத் லாகின்ல இருக்கேன்னா பிரசாத்தோட ஐடி 3 வந்திருக்கா? எஸ்ஆர் எவ்ரிஒன். இந்த யூஆர்எல்ல ஐடி ஆட் ஆயிருக்கா இல்லையா? அப்ப அந்த ஐடியை வந்து யூஆர்எல்ல பாஸ் பண்ணி அங்க இருந்து இந்த யூஆர்எலுக்கு நான் எடுத்துட்டு வரணும். இங்க வந்துரும். இப்போ இங்க வந்துருமா? இங்க வந்த டைமே என்னடா ஆர்டர் ஃபுட்ல வந்து ஐடின்னு ஒன்று வந்துச்சுன்னா இங்கேயும் நீ வந்து இதை போடணும். எப்படி போடணும்? இந்த மாட்டம் போடணும். ஐடி இங்க வந்து யூசர் ஐடி அப்படின்னு வச்சுக்க. நீ எந்த பேர்னாலும் ஐடி வச்சுக்க. யூசர் ஐடின்னு ஒரு வேரியபிள் அப்படி போட்டுக்கிறேன். ஓகேவா? யூசர் ஐடி ஸ்ட்ரிங்கா இதை வைக்கணுமே. இது ஸ்ட்ரிங்காவோ இல்லை நம்பராவோ வச்சுக்கலாம். டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோடிங் போடுறேன்னா என்னமோ தப்பு பண்றேன். யூசர் ஐடி இப்படி தான் பாஸ் பண்ணுவோம். சரி, ஓகே, இது நான் செக் பண்றேன். இதுதான் அதான் டக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது இந்த லைன்லாம். ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, எஸ்டிஆர் அப்படின்னு கோலன் போட்டு போடணும். கரெக்ட். ஸ்ட்ரிங்கா நான் பாஸ் பண்றேன், இல்லைனா நம்பரா பாஸ் பண்ணலாம். இன்டீஜர் கோலன் யூசர் ஐடி. புரியுதா கைஸ்? இது எஸ்ஆர் எவ்ரிஒன். எஸ் சார். இன்டீஜர் அதான, ஸ்ட்ரிங்கா போடலாம், இன்டீஜராகவும் போடலாம். கரெக்ட். ஏன்னா அது நம்பர் தானே. அப்போ இன்டீஜர் கோலன் இதை போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதை நான் பாஸ் பண்ணிட்டேன்னா அப்போ இது ஒரு நம்பரா வந்து இந்த யூசர் ஐடி வந்துடும். ஓகே, நான் யூசர் ஐடின்னு வச்சுக்கலாம், இல்லை ஐடின்னு கூட வச்சுக்கலாம். இந்த யூசர் ஐடியா தான். ஓகேவா? யூசர்னா யூசரோட ஐடி. இப்போ இங்க இருந்து உங்க ஆர்டருக்கு இங்க பாஸ் ஆகும். இங்க வரும் ஆர்டர் ஃபுட்டுக்கு. ஆர்டர் ஃபுட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருப்பியா? ஆர்டர் ஃபுட் எங்க எழுதிருப்ப? இங்க எழுதிருக்கியா? இங்க ரெக்வஸ்ட் பக்கத்துல கமா போட்டு அந்த யூசர் ஐடியை உள்ள கொண்டு வரணும். அப்ப அங்க இருந்து அந்த யூஆர்எல் மூலமா அந்த யூசர் ஐடி ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரிண்ட்ல யூசர் ஐடி இஸ் அந்த யூசர் ஐடியை நான் போடுறேன். இப்ப இந்த யூசர் ஐடி இங்க வரணும். செக் பண்ணி பார்ப்போமா? இப்ப பாருங்க. இப்ப நான் கூட வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேனா? இப்ப ஆர்டர் நான் கிளிக் பண்ணிட்டேன். 3 வந்துருச்சா? 3 வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து யூஆர்எலுக்கு வந்திருக்குமா? யூஆர்எல் இருந்து வந்து இங்க வந்திருக்கும். இங்க வந்தனால தான் என் அவுட்புட் பாருங்க. இப்ப வந்திருக்கும் பாருங்க. கீழே யூசர் ஐடி எங்கேயாவது வந்திருக்கா? யூசர் ஐடி 3 எஸ்ஆர் நோ? டெல் மீ கைஸ். அப்ப ஒரு டேட்டாவை எப்படி வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நம்ம எடுத்துட்டு தள்ளுறோம் பாருங்க. அப்ப நான் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எப்படி தள்ளினேன் கோட இங்க பாருங்க. அதுதான் இங்க லாஜிக். அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து இங்க லாகர் டேட்டா ஃபர்ஸ்ட் நேம்னு இங்க வரப்ப அதுதான் நீ சொன்னீங்க சார், லாகர் டேட்டா வச்சு இங்க இருக்கிற எந்த டேட்டாவையும் நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப ஏன் அவன் ஐடி எடுக்க முடியாதா? அதனாலதான் நான் ஐடி எடுத்துட்டேன். ஐடியை வந்து இப்படி பாஸ் பண்ணி விட்டேன். அப்ப இந்த யூஆர்எல்ல போறப்ப இந்த ஐடி சேர்த்து பாஸ் பண்ணு. பாஸ் பண்றப்ப இங்க வந்து யூஆர்எலுக்கு வரும். இங்க வரப்ப அங்க டிஸ்பிளே ஆகிறதுக்காக அதை இன்டீஜரா மாத்துறேன். ஒரு ஐடி நேம் கொடுத்துக்க, யூசர் ஐடின்ட்டு. இங்க நீ குமார் கூட கொடுத்துக்கலாம், என்னன்னா நீ கொடுத்துக்க. அதை வந்து அந்த இன்டீஜருக்கு ஸ்டோர் பண்ணி அது இங்க இருந்து இந்த ஃபுட்டுக்கு இங்க வந்துடும். இங்க வந்துடும். அதை இங்க வெல்கம் பண்றதுக்காக யூசர் ஐடி போட்டேன். அதை உள்ள வந்தா இந்த யூசர் ஐடிக்குள்ள அந்த யூசர் ஐடி டிஸ்பிளே ஆயிரும். சரி சார், இதை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஆர்டர் ஃபுட்டுக்கு உங்க பேர் எடுக்கலாம். இந்த யூசர் ஐடியை வச்சு எப்படி எடுக்கலாம்? அதே கான்செப்ட் தான். லாகர் டேட்டா. அந்த லாகர் டேட்டா கோட் எங்க இருக்கு? இங்க இருக்கா? இப்ப எடுக்கிறேன் பாருங்க. இதுக்கு வந்து இவ்வளவு கோட் எல்லாம் தேவை கிடையாது. இப்ப அந்த ஐடியை மேட்ச் பண்ணி எடுத்தாலே போதும். எப்படின்னா இங்க பாருங்க லாஜிக். இது கொஞ்சம் பாருங்க, கவனிங்க. இப்ப இந்த யூசர் ஐடி வந்துருச்சா? இப்ப நான் வந்து லாகர் டேட்டாவை நான் எப்படி எடுப்பேன்னா, அந்த லாகர் டேட்டா ஈக்குவல் டு அந்த கஸ்டமர் ரிஜிஸ்டர் டேபிள்ல ஆப்ஜெக்ட் டாட் கெட்ல
ஓகே, அங்க வந்து ஐடின்னு ஒன்னு இருக்கும். ஓகேவா, அந்த காலம்ல ஐடி தானே இருக்கும். அங்க ஐடின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்துல இருக்கிற பேரும் இங்க யூசர் ஐடியா ஒரு வந்திருக்கு பாரு, அதுவும் ஒன்னா இருக்கா? இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு எங்க ஒன்னா இருக்கோ அந்த டேட்டா ஃபுல்லா கெட் பண்ணி எடுத்துட்டு இந்த லாகர் டேட்டாவை எப்பயும் போல டிக்ஷனரி ஃபார்மேட்ல பாஸ் பண்ணு, அவ்வளவுதான். புரியுதா? புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன்? எஸ் சார். ஓகே, இப்படிதான் யோசிக்கணும்ப்பா, ஹை லெவல் இதெல்லாம். ஓகே, அப்ப என்ன சார் சொல்றீங்க, இங்க இருந்து ஒன்னு அனுப்புறீங்க. இப்போ யாவே லாகின் பண்றான், 3 நம்பர், அவனோட ஐடி 3 நம்பர், அவன் இங்க இருந்து யூஆர்எலுக்கு வரும். யூஆர்எல்ல இருந்து இப்படி போட்டாதான் இங்க இருந்து சப்போர்ட் ஆகும்ட்டு இங்க வருது. ஆமா, இங்கேயும் 3 நம்பர் வந்துருச்சு. அப்ப இந்த ஐடியிலையும் 3 நம்பர் வந்துடும். கரெக்டா? அப்ப இந்த ஐடியில இந்த இந்த 3 நம்பர் காலம் எங்க இருக்கு? இங்க இருக்கா? அப்ப அந்த டேட்டா கெட் பண்ணிடுறா, ஃபுல் டேட்டாவையும் அப்படின்ட்டு இந்த கோடு கொடுத்துருக்கேன். புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ் சார். என்னைய இன்டர்வியூல எப்படிமா கேட்டாங்க, என்னை இந்த மாட்டம் ஒரு லாஜிக் எழுத சொல்லிட்டு எனக்கு வந்து டெஸ்ட் பண்றதுக்காக வந்து, சரி இப்ப நான் யூசர் ஐடி வந்து 3 நம்பர் நீ கொடுத்துட்ட, எங்க இங்கே கோட்ல மாத்து, எப்படி வருது, எங்க 5 நம்பர் டேட்டா விடு அப்படின்னாங்க. நான் போய் இதை என்ன பண்ணேன், இந்த யூசர் ஐடிக்கு போனா இப்படி 5ன்னு போட்டேன், இல்ல நான் 2ன்னு போட்டா இங்கே கோடு மாறும். ஏன்னா இங்க 2ஆம் நம்பர் டேட்டா மட்டும் தான் எடுக்கும் இது. புரியுதா கைஸ்? சோ அப்ப இப்படிதான் கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இதுதான் டீபக்கிங். உனக்கு அந்த கோடு வந்து, நீ ஒரு பிளம்பர்னா மேல இருந்து தண்ணி வந்து எந்த வழியா வருதுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உன்னால எங்க பிளாக் ஆயிருக்கு, எங்க அடப்பாயிருக்கு, அதை எடுத்து சரி பண்ண முடியும். கரெக்டா கைஸ்? எங்கேனே தெரியாம எப்படி வருதுன்னு தெரியாம எங்கேயாவது உன்னை உடச்சு விட்டு போயிட்டேன்னா யாரு தண்டை கட்டுவா? அந்த மட்டும் தான் இங்கேயும். ஒரு டேட்டா எப்படி எந்த வழியா வருது, எங்க அதை வேலிடேட் பண்றாங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தான் உங்களுக்கு நான் இன்டெப்தா சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதா? சோ அப்ப இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிட்டோமா, டேட்டாவை எடுத்துட்டோம். அப்ப லாகர் டேட்டா எடுத்துட்டோம். இப்ப இந்த ஆர்டர் ஃபுட்ல நீ உன்னால இந்த லாகர் டேட்டாவை யூஸ் பண்ண முடியும். ஆர்டர் ஃபுட் எங்க இருக்கு? இந்த இங்க இருக்கு. இங்க நீ எப்பயும் போல அந்த அட்மின் டாஷ்போர்ட்னு காட்டுச்சா, அங்க நீ யூஸ் பண்ணிக்க. லாகர் டேட்டா டாட் ஃபர்ஸ்ட் நேம் தான் வந்து எங்க இருக்கு? கீழே வா தான் அட்மின் டாஷ்போர்ட் இருக்கா? அப்ப அங்க உன் பேரை போட்டுக்க, வெல்கம் டபுள் இதுல லாகர் டேட்டா டாட் ஃபர்ஸ்ட் அண்டர் ஸ்கோர் நேம், திருப்ப லாகர் டேட்டா டாட் லாஸ்ட் அண்டர் ஸ்கோர் நேம். கரெக்டா அந்த காலம் இதை தான் போடணும். அப்படிங்கிறப்ப இங்கேயும் டேட்டா பாஸ் ஆயிரும். புரியுதா கைஸ்? ஓகே, பாஸ் ஆயிருச்சா தேவபிரசாத்ன்ட்டு? இப்போ நான் டேஷ்போர்டை கிளிக் பண்றேன். ஓ, இங்க நான் ஒன்றும் கனெக்ட் பண்ணலையா? ஓகே இருங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் வரேன். லாகின் பண்ணிட்டேன். நான் லாகின் பண்றேன். பிரியாவை இப்போ லாகின் பண்றேன். 1201 பாஸ்வேர்டு என்னது? 1 2 3 4 5 6. லாகின் பண்றேன். பிரியாவோட பேர் வந்துருச்சு, தேவி பிரியா. அவங்க லாகின் பண்ணிட்டாங்க. இப்போ ஆர்டர் பண்றாங்க. ஆர்டரை கொடுத்தோட்டையுமே எப்படி அவங்க பேர் அப்படியே இருக்கா? எஸ்ஆர் நோ எவ்ரிவன்? டெல் மீ கைஸ். எஸ் சார். மேல பாருங்க, அவங்களோட ஐடி மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஓகேவா? சரி சார், அப்ப இங்க இதுல ஒரு பக் இருக்குல்ல சார், அப்ப மேல 1 தூக்கிட்டு 2ன்னு போடுங்க. பிஜின்னு வந்துருச்சா? எங்க 2 தூக்கிட்டு 3ன்னு போடுங்க. பிரசாத் வந்துருச்சா? அப்ப இது இஷ்யூ தானே சார்? இது இஷ்யூ தான். பட் இதையுமே வந்து ஒரு என்கிரிப்டன் மெத்தட்ல மாத்துவாங்க. இந்த 3ஆம் நம்பரை வந்து வெளியில தெரியாத மாட்டோம் என்கிரிப்டடா மாத்தி திருப்ப அதை டீக்ரிப்டா மாத்தி கோடு எழுதுவாங்க. ஓகே, அதனாலதான் சில யூஆர்எல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில யூஆர்எல் வந்து இப்ப நான் ஓபன் பண்ணா இங்க பாத்தீங்களா, இப்ப இந்த சாட்ஜிபிலி பாத்தீங்களா என்கிரிப்டடா வந்திருக்கா? தெரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன்? அப்ப நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்றப்ப இந்த மாதிரி என்கிரிப்டன் மெத்தட்ல வரும். ஓகேவா? இவன் இதுமே வச்சிருக்கான் பாருங்க, சி போட்டு வச்சிருக்கான் பாருங்க. இது வந்து ஒரு என்கிரிப்டட். இதே மாட்டம் உங்களால இங்கே என்கிரிப்டடா மாத்த முடியும். ஓகேவா? பட் அது அந்த அளவுக்கு தேவை கிடையாது. பட் ஆனா நீங்க சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க கேட்பீங்கல்ல, இது செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப யாராவது ஒருத்தவன் வந்து 3 நம்பர் ஆக்சுவலா வந்து இது லைவ் கோடிங்லாம் அப்படி எடுக்காது, அலோவ் பண்ணாதத. பட் இது லோக்கல்னால உங்களுக்கு நான் காட்டுறேன். புரியுதா கைஸ்? ஓகே, சோ அதே மட்டும். சரி சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப என்கிரிப்டன் மெத்தட்ல நீங்க போடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்கிரிப்டனா என்ன? எங்க அந்த கோடு போங்க. ஓகே, இதெல்லாம் 10 வருஷம் ஓப்பன். நான் பெருமைக்கெல்லாம் சொல்லல, 10 வருஷம் வேலை பார்க்கணும் கூட அதெல்லாம் தெரியாது. ஏன்னா ஒர்க் பண்ணியிருந்தா தானே எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இது கொடுத்த டாஸ்க்கை வந்து இழுத்து பிடிச்சி பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ளேயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். அதனாலதான் தயவு செஞ்சு ஸ்டார்ட் அப் கம்பெனில 2 வருஷமாவது வாழ்க்கையை ஓட்டுங்க, பெரிய ஆளாயிருவீங்க. நான் 5 வருஷத்துல நல்லா சம்பாதிக்கலாம். ஓகே, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீ தான் நான் தலைமை தாங்குவேன். புரியுதா கைஸ்? உன்னோட ஸ்கில் தான் பேசும். ஓகேவா? நல்லா இம்ப்ரூவ் ஆயிருவா கம்யூனிகேஷன்லாம். ஓகே, ஸோ அதனால செஞ்சு எடுத்தோட்டையும் சம்பளம் வாங்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வேலையில போயிடாதீங்க. 2 வருஷம் அது கீழ இருந்து அப்படியே மேல வாங்க. ஓகேவா? உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. புரியுதா கைஸ்? ஸோ இப்போ வரைக்கும் என்னால பாருங்களேன், ஸ்டாண்டர்டா நான் மனப்பாடமா தான் போட்டுட்டு இருக்கேன் அந்த கோடெல்லாம். எனக்கு அந்த மைண்ட்ல இருந்து அப்படி இங்க எங்க தான் பார்த்துமே நான் போடல. டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலன்னா இந்த சாட் ஜிபிடி எடுத்து போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். புரியுதா? ஓகே, ஸோ இப்போ என்னால ஒரு ப்ராஜெக்டே உட்காந்து ஒரு நாளே உட்காந்து நான் பண்ணுவேன்.
புரியுதா கைஸ்? இந்த அளவுக்கு நாலேஜ் வச்சுக்கிட்டு நீங்க எங்கனாலும் ஈஸியா செலக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? ஸோ அதனால அது ஆனா இதை வச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இல்ல, என்னால ட்ரைனிங் எடுக்க முடியுதுல, இன்னையெல்லாம் இன்னும் கொஞ்சம் உட்காந்தனா நான் ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும் எடுத்து. ஓகேவா? நான் சைடு உட்காந்து அதை பண்ணிட்டு போயிருவேன். புரியுதா கைஸ்? ஸோ அதனால வந்து உங்களுக்கு எல்லா சைடும் அட்வான்டேஜ் தான். புரியுதா கைஸ்? ஸோ அப்போ நல்லா நீங்கள் பேச பழகிடுவீங்க, உங்களுக்கு அது கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகேவா? அது வந்து எடுத்தோட்டே வராது, பேச பேச உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால நல்லா வந்து ஸ்ட்ராங்கா இருங்க. இதுலயே நீங்க நிறைய இதுல நீங்க ஏஐ யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏஐ எப்படி சார் யூஸ் பண்ணுவீங்க? இப்போ நீ லாகின் பண்ண இதே நீ வந்து உன்னோட தம்ப்லைனை பிரஸ் பண்ணா லாகின் பண்ற மாட்டா நீ கோடிங் எழுதலாம். ஓகே, ஒரு பார் கோட ஸ்கேன் பண்ற மாட்டா கோட மாத்தலாம். ஏஐ உன்னோட ஃபேஸ் ரெகக்னிஷன் யூஸ் பண்ணலாம், மெஷின் லேர்னிங் கான்செப்ட். புரியுதா கைஸ்? அதை வச்சு நீ லாகின் பண்ணலாம். இதுல இந்த ஃபுல் ஸ்டாக்ல நீ மாத்தணும், அவ்வளவுதான். அதுதான் வந்து ஏஐ. புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன். எஸ் சார், புரியுது. அது ஒரு பார்ட். எல்லாம் வந்து ஏஐனா என்ன எடுத்து பல பேரை ஏமாத்துறது. நான் நேம்லாம் சொல்ல விரும்பல. நிறைய இன்ஸ்டியூட்ல ஏஐ கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷின் லேர்னிங், அப்புறம் இதுல டேட்டா சயின்ஸ், ஏஐ, அதாவது ஏஐ கோர்ஸ்னா அதுல மெஷின் லேர்னிங் தான் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பார்ட். ஓகே, அதை நாங்க டீச் பண்றீங்க. ஓகே, அது என்ன டீச் பண்ணுவோம்? மெஷின் லேர்னிங்னா இந்த மாடலு, இந்த இது அப்படின்ட்டு ஒரு 2 மாசம் கிளாஸ் ஒட்டி விடுவான். உன்னால அதுல இருந்து என்னன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆல்ரெடி இருக்கிற கோடை வச்சு எக்ஸிஸ்டிங் பண்ணி ஏதாவது ஏஐ சிம்பிளா ஏதாவது நீ பண்ணுவ. ஆனா அதை வெளி உலகத்துக்கு உன்னால எப்படி கொண்டு வரங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. ஓகேவா? ஆக்சுவலா அதை எப்படி டீச் பண்ணோம்னா ஃபுல் ஸ்டாக் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு பேசிக். அதுக்கப்புறம் ஏஐ படிக்க வச்சுட்டு இந்த ஃபுல் ஸ்டாக்ல எப்படி அந்த ஏஐ யூஸ் பண்றது, ஆனா வெப்சைட்ல, அதாவது ஒரு வெப்சைட்ல எப்படி ஏஐ யூஸ் பண்ணி அதோட பெனிஃபிஷியல் எப்படி, அந்த இடத்துல மெஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டணும். அப்ப இந்த கோடிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். புரியுதா கைஸ்? ஓகே, இதுலயே அப்புறம் பேமெண்ட் ஆட் பண்ணுவாங்க. பேமெண்ட் வந்து நீ ரெஜிஸ்டர் பண்றப்ப பே வந்து ஒரு 1000 ரூபாய் கட்டு, 1000 ரூபாய் கட்டினாதான் உனக்கு வந்து பேமெண்ட் ஆகும். அதெல்லாம் எப்படி பண்ணுவ? இதுதான் ரியலிஸ்டிக்கான ப்ராஜெக்ட். கரெக்டா கைஸ்? எஸ் ஆர் நோ? எஸ் சார். சோ இப்படிதான் படிக்கணும் ஆக்சுவலா. ஆனா இது நிறைய பேர் யார் சொல்லி தரா? பசங்களுக்கும் அது அவேர்னஸ் கிடையாது. ஏஐ கோர்ஸ்டா 40,000 கட்டுறாங்க, கேட்கறாங்கடா, கட்டிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஓகேவா? பட் ஆனா அதுல 100க்கு 10 பேர் பசங்க தான் பொழைச்சுக்கிறான். அதுவே கம்யூனிகேஷன் இருக்கவன். சரி, பாதி பேத்துக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. என்னன்னா அவனுக்கு போய் அப்படியே வேலை கிடைச்சாலும் உள்ள போய் பசங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஓகேவா? பார்த்துட்டா ஐயோ வேணாண்டான்னு சொல்லிட்டு வேற வேலைக்கு போயிடுறாங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச பொண்ணே அப்படிதான். அது போயிட்டு அரைக்குறையில 4 மாசத்துல வேற ஒரு ஜாப்புக்கு அப்புறம் மாறிச்சு. ஓகே, அந்த பொண்ணு கம்யூனிகேஷன் அட்வான்டேஜ். புரியுதா கைஸ்? ஸோ அதனால ஆர்வக்கலர்ல வந்து எதனாலும் படிச்சிடக்கூடாது. எதுக்கு படிக்கிறோம் ப்ராப்பரா தெரிஞ்சுட்டு படிங்க. அது இப்போ நீங்க ஃபுல் ஸ்டாக் படிச்சிருக்கீங்களா, இதுக்கு அடுத்து நீங்க வந்து தாராளமா டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியரிங், மிஷின் லேர்னிங்ல நீங்க தாராளமா இதுக்கப்புறம் நீங்க படிக்கலாம். ஏஐ கோர்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் இதை வச்சு நீங்க ஓனா ஒரு ஏஐ உங்களால பண்ண முடியும். ஒண்ணுமே இல்ல கைஸ், இன்ஸ்டாகிராம்ல அந்த மோடி வாய்ஸ் இதெல்லாம் ட்ரெண்ட் ஆச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு ஏஐ தானே, வாய்ஸ் ரெகக்னிஷன். ஓகே, இப்போ நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு சாங்கை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த சாங்கை வந்து அந்த சாங்ல இருக்கிற வீடியோ வந்து ஒரு வாய்ஸ் வரும். இந்த பக்கம் நீ இப்போ மோடி பேசுற மாட்டோம் ஒரு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 வீடியோவுமே நீங்க சின்க்ரைஸ் பண்ணலாம் வாய்ஸ் ரெகக்னிஷன் அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி. அது எப்படி நீ பண்ணுவ? அப்ப இந்த மாதிரி ஒரு வெப்சைட் அவன் கொடுத்துருப்பான், அதுல போயிட்டு நீ லாகின் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டு நீ உன்னோட வீடியோவை அப்லோட் பண்ணணும். இப்ப நீ மோடி பேசுற மாட்ட வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிட்ட, ஒரு 30 செகண்ட் அந்த வீடியோ இருக்கு. கீழே 2வதா வந்து எந்த சாங்குக்கு அதை பண்ணணுங்க, அந்த சாங்கை நீ அப்லோட் பண்ணணும். அது இந்த மாதிரி தான் போய் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அப்லோட் பண்ணி சிங்க்னு கொடுத்தேன்னா அது சிங்க் ஆகி இங்க டவுன்லோடு இல்ல ப்ரிவியூன்னு காட்டும். அதெல்லாம் எப்படி காட்டும்? அப்ப நீ பேக் எல்லாம் நீ கோட் எழுதிருக்கணும். அதுதான் ஃபுல் ஸ்டாக். புரியுதா? அதை நீ வந்து சிங்க் பண்ணனா உனக்கு அந்த மோடி வந்து அந்த பாட்டை பாடுற மாட்டோம், அது சிங்க் ஆகி வந்திருக்கும். அதுக்கு தான் அந்த பேக்கேஜ் நீ பின்னாடி யூஸ் பண்ணிருப்ப. அப்ப அங்க உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இங்க தான் அந்த கோடெல்லாம் நீ எழுதிருப்ப. புரியுதா கைஸ்? ஏஐனா எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு. எஸ் ஆர் நோ? புரியுது சார். வர ரிசல்ட்ட திருப்பி நீ வந்து இப்படி ஃப்ரண்ட் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி காட்டுவ. இதுதான் அவன் ஆப்பாவே கன்வெர்ட் பண்ணிருப்பான். புரியுதா? சோ அதனால தான் ஃபுல் ஸ்டாக் படிக்கிறது இட்ஸ் டாப் கிளாஸ். அதுதான் ஒரு அதாவது மொத்தமே 3 கோர்ஸ் தான் டாப் 3 அவுட் சைட் இந்தியா. ஐ டோன்ட் நோ, பட் தமிழ்நாட்டுல நல்லா உனக்கு ட்ரெண்ட் ஆகணும். அதாவது இப்போ இந்தியா லெவலில் பார்த்தேன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங், கிளவுட் ரிலேட்டடா அதிகமா கோர்ஸ். ஓகேவா? கிளவுட்னா AWS அந்த மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அதை நீங்க தாராளமா படிக்கலாம். அதுக்கு கோடிங்கே தேவை கிடையாது. எனக்கு கோடிங்கே வேணாம் சார், ஆனா எனக்கு ஏதோ ஒரு வகையில வேலை கிடைச்சா போதும் அப்படின்னா நீங்க தாராளமா இதை சூஸ் பண்ணலாம். கிளவுட், அஸ்யூர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதுக்கு நீங்க சர்டிபிகேஷன் 2 சர்டிபிகேஷன் கோர்ஸ் முடிக்கணும். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம் எழுதணும், நீங்க அதுல பாஸ் ஆகணும். நிறைய இருக்கு. ஓகே, சரி. அடுத்து இல்ல சார் எனக்கு இன்னும் ஒரு ஹை லெவல்ல இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும்னா ஓகே, ஏஐ கோர்ஸ். அதுக்கு முன்னாடி அந்த ஏஐ கோர்ஸ் நீ டைரக்டா சூஸ் பண்ணி படிக்காம இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக்கை சூஸ் பண்ணி படிக்கலாம். ஓகே, ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் நீ ஏஐ கோர்ஸ் படிக்கலாம். புரியுதா கைஸ்? ஓகே, சோ சரி சார் அடுத்த கோர்ஸ் என்ன சார் அப்படின்னா
ஒன்னு டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியரிங். இந்த மூணுல எதனாலும் நீ சூஸ் பண்ணலாம். டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், ஓகே, அப்புறம் வந்து இது இது டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியரிங். இந்த மூணுல ஏதாவது சூஸ் பண்ணலாம். இதுல நீ எங்கிட்ட படிச்சாலும் உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? எஸ் சார். ஏன்னா இப்ப ஃபுல் ஸ்டாக்லயே எப்படினாலும் நீ படிக்கலாம். ஃப்ரண்ட் எண்டா கூட நீ படிக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட்னா ஒன்னு நீ ஆங்குலர் சூஸ் பண்ணணும், இல்லனா ரியாக்ட பேஸ் பண்ணி படிக்கணும். பேக் எண்ட்னா பைத்தானை பேஸ் பண்ணி தான் நீ படிச்சாகணும். இல்ல அப்படின்னா முஞ்சி போனா ஜாவா சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம்லாம் நான் ஓப்பன் டு சே இது நடக்கலைன்னா என்னன்னு கேளுங்க நீங்க. ஓகேவா? ஆல்மோஸ்ட் ஜாவா மறந்துடுவாங்க எல்லாம். எப்படி பிஹெச்பிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங், என்னப்பட்ட ப்ரோக்ராமிங் அதெல்லாம். ஓகேவா? பிஹெச்பி இருக்கிற எல்லா வெப்சைட்டும் பிஹெச்ல பண்ணுது. இப்போ அது ஒரு மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க யாரும். ஓகேவா? அதோட பெர்சன்டேஜ் விகிதம் 10% ஆயிருச்சு. 100க்கு 10% தான் எங்கேயாவது சவுத் சைட்ல யூஸ் பண்ணுவாங்க, எங்கேயாவது யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? ஏன்னா அந்த யூஸ் பண்ற பர்சனுக்கு அது ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்கும். அதனால அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதுல எல்லாம் நீங்க நிறைய ஏஐ அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ அப்போ பேசிக்கா ஒரு காமனா இப்போ இந்த மாதிரி சிவகாசி வெப்சைட் பண்ணி கொடுக்கணும், ஆர்டர் பண்றது, அது மாட்டோம்னா அந்த பிஹெச்பில ஈஸியா டக்கு டக்குன்னு பண்ணலாம். புரியுதா? ஸோ அப்ப நீங்க என்ன சூஸ் பண்ணி படிக்கணும்? பேக்எண்ட்ல பைத்தானை தான் நீங்க மெயினா வைக்கணும். ஏன்னா நீங்க பைத்தானை வச்சு உங்களுக்கு மெஷின் லேர்னிங் வரலாம், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியரிங், ஃபுல் ஸ்டாக்கு எந்த சைடுனாலும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பேசிக்ஸ் ஆஃப் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கோர் பைத்தான் அளவுக்கு நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க. கரெக்டா கைஸ்? எஸ் ஆர் நோ? எஸ் சார். எஸ் சார். இதுக்கு மேல என்ன வேணும்? ஓகே, அது எவ்வளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் செம்ம பெனிஃபிட் உங்களுக்கு. இதை வாய்ப்பை பயன்படுத்திட்டு நல்லா அடுத்தடுத்த அளவுக்கு நீங்க போங்க. இதுல இருந்து நீங்க வெளியில வந்துடாதீங்க. புரியுதா? இது கொஞ்சம் பொறுமையானாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 மாசம் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல. ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா இந்த லைன்ல உங்களுக்கு கிடைக்கும். இதே லைன்ல என்டர் ஆக பாருங்க. புரியுதா? எஸ் சார். ஓகே, நீங்க இப்ப டேட்டா இன்ஜினியர் தானே சார் ஆகும்? ஆமாப்பா, என்னோட ரோல் இப்ப இருக்கு கம்பெனில டேட்டா இன்ஜினியரிங். எஸ் சார். ஓகே, சோ நீ ஃபாரின் போகணும் அப்படின்னா கம்பல்சரியா யூ மஸ்ட் டு நோ அபவுட் ப்ரோக்ராமிங் பிளஸ் ஏதாவது அட்வான்ஸ்டிக்கா லேர்ன் பண்ணிருக்கணும். அதுதான் இப்ப இந்த டேட்டா இன்ஜினியரிங், இல்ல அனலிஸ்ட், இந்த மஷின் லேர்னிங், இதுல ஏதாவது நீ கையில ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு 2 வருஷம் 1 வருஷம் நான் வச்சிருக்கணும். வச்சிருந்தால் மட்டுமே உன்னால ஈஸியா அவங்க கேட்கற கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ண முடியும். ஈஸியா நீ செலக்ட் ஆக. புரியுதா? ஓகே, சோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ அதனால தான் 2 வருஷம் உங்களைய வந்து கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுங்க. இதே நீ எம்என்சியில் போய் ஒர்க் பண்ணேன்னா இதில் வந்து ஆல்ரெடி அவன் கோடை கொடுத்துருவான். அதில் ஏதாவது சின்ன நீ ஒரு பார்ட்டை தான் நீ மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்ப. அதோட வெளி உலகம் உனக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, ஆனா இப்போ பாத்தீங்களா, நீ ஸ்கிராச்ல இருந்து நீ தான் பண்ண. இதை டிசைனும் உனக்கு எப்படி பண்ணணும் தெரியும், அதை எப்படி நீ ஜாங்கோல இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியும், எப்படி கனெக்ட் பண்ணி பேக் எண்ட் பண்ண தெரியும், எப்படி அதை டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றது எல்லாமே இப்போ உனக்கு தெரியும் தானே? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். உன்னால எதனாலும் மாத்த முடியும். இப்போ எனக்கு பின்னாடி போட்டோ எனக்கு பிடிக்கல, எப்படி போய் மாத்துவ? வெறும் பைத்தான் மட்டும் படிச்சிருந்தா போய் மாத்த தெரியுமா உனக்கு? ஏன்னா உனக்கு எல்லாமே தெரியும்ப்பா. இப்போ நீ போய் டிசைன் ஈஸியா மாத்திட்டு போயிருவ. எனக்கு இதுல எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன் ஆட் பண்ணு, இதுல பிடிக்கல, அப்ப எக்ஸ்ட்ரா டிசைன் ஆட் பண்ணா நீ பேக் எண்டுக்கு மாத்தணும். அப்பனா எல்லாத்தையும் நீ மாத்துவ. சோ இது பெனிஃபிட்டா இல்ல ஏதாவது ஒண்ண மட்டும் பச்சு படிக்கிறது பெனிஃபிட்டா? அது நீங்களே யோசிச்சுக்கோங்க. புரியுதா? சோ அதனால நீங்க எந்த லைன்னாலும் நீங்க மூவ் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் தான். ஓகேவா? அடுத்தடுத்து இதை படிங்க, கோர்ஸ் படிங்க. பட் அடுத்த கோர்ஸ் படிக்கிறதா இருந்தா இப்ப படிக்காதீங்க. வேலைக்கு என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க படிங்க. இருக்கிறத படிச்சதை வச்சு ஃபர்ஸ்ட் வேலை வாங்குங்க. புரியுதா? ஓகே, ஒரு பையன் அப்படிதான் என்கிட்ட பேர் சொல்ல விரும்பல. படிக்க நல்லா தான் ஒர்க் பண்றான். ப்ராஜெக்ட்லயே நல்லா மும்முரமா முங்கி நல்லா பண்ணிட்டு இருந்தான். ஓகே, 3 மாசம் 4 மாசம் ட்ரை பண்ணா அவனுக்கு நிறைய கம்யூனிகேஷன் லேக் இருக்கு. விட்டுட்டான். இன்டர்வியூ விட்டுட்டு இன்டர்வியூ கிடைக்க மாட்டேங்குது, ஓப்பனிங்ஸ் வர மாட்டேங்குதுன்னு சொன்னா நான் 2-3 இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி ஃபெயிலியர் ஆனா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சரி இதுல யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சான். அதுலயும் ஃபெயிலியர் ஆகி இன்னொருத்தவங்க இப்போ இன்னொரு கோர்ஸ் படிக்கலாமா சார் என்கிட்ட கேட்கறான். இப்படியே நீ படிச்சுட்டே போனா எப்ப வேலைக்கு போவ? கரெக்டா கைஸ்? 2 வருஷம் ஆச்சு அந்த பையன். இப்போ வரைக்கும் வேலைக்கு போனானே எனக்கு தெரியல, டச்ல இல்ல இப்ப. ஓகே, அதையும் பார்த்துக்கோ. அதனால எக்ஸ்ட்ரா 3 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையா இருந்து இதுலயே அடுத்தடுத்து என்ன பண்ணணும், எப்படி வேலைக்கு போகலாம், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு இப்போ கமிங் சாட்டர்டே மார்னிங் 10 o'clock இருக்கும். உங்க ஷெட்யூல் எப்படி வருதுன்னு தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்கு? 12 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க. ஓகேவா? ஸோ அந்த 12 பேர்த்துல அவங்க 2 பொசிஷன். அது வந்து ஒரு கன்சல்டன்சி கம்பெனி. அதுல வந்து 2 கம்பெனியும் 3 கம்பெனியும் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. இவங்க அந்த கன்சல்டன்சில இருந்து ஆளை எடுத்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது அவங்க டைப் கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து 2 பொசிஷன் தேவை. ஓகேவா? 2-3 பொசிஷனும் தேவைன்னு நினைக்கிறேன். 3 கம்பெனிக்கு ஆளு ஒரு பொசிஷனா இல்ல 2 கம்பெனியான்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஓகே, ஆனா அவங்க 2 இல்ல 3 பொசிஷன் தேவை. அப்ப அவங்க வந்து இந்த ரெஃபரன்ஸ்னால
நான் தான் சொல்லி வச்சிருந்தேன் அந்த ரெஃபரன்ஸ். ஓகே, அவங்கள நல்ல வேளை அவங்க இது அவங்க வெளியில விட்டாங்கன்னா வெளியில இருந்து ஆள் எடுத்துருவாங்க. அதுக்கு பதிலா இப்படி படிச்ச பசங்க ட்ரெயினடா இருக்காங்க பசங்க அப்படின்ட்டு கரெக்டா உங்களுக்கு கோர்ஸ் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். அதனால உங்களுக்கு நான் இது பண்ணிருக்கேன், ரெஃபர் பண்ணிருக்கேன். அந்த 12 பேருமே நீங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. ஸோ வந்து நல்லா ப்ராப்ளம் சால்விங்க, ஃப்ரண்ட் ஹேண்ட்ல நல்லா படிச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பொசிஷன் இது. ஓகேவா? அதுல பைத்தானுக்கு இருக்கு. பட் அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு எனக்கும் தெரியாது. என்கிட்ட கேட்டது அவங்க என்ன சொன்னாங்கன்னா 50% தியரிட்டிக்கல், 50% ப்ராக்டிக்கல், ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கோடிங்களை கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. பசங்களை வந்து நல்லா ப்ராப்ளம் சால்விங்க, தியரிட்டிக்கலும் கொஞ்சம் ஃப்ரண்ட் ஹேண்ட் சைடு நல்லா படிக்க சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. புரியுதா கைஸ்? ஊப்ஸ் கான்செப்ட், டேட்டா பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவேன், ஜாங்கோல எப்படி இது பண்ணுவேன், அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்கன்னு எனக்கும் தெரியல. ஓகேவா? ஸோ அதனால அவங்க சார் யாரோ ஏதோ ஒரு மேனேஜரோ யாரோ எடுப்பேன்னு சொன்னாங்க. டெக்னிக்கல் பர்சன் தான் அவங்க, ஒரு 8 days எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க தான் எடுப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ அது எப்படி எனக்கும் தெரியல. ஓகே, கொஞ்சம் ஹை லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, அட்டன் பண்ணாதான் எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், எக்ஸ்பிளைன் அபவுட் யுவர் ப்ராஜெக்ட். ஓகே, அதெல்லாம் நல்லா 2 நிமிஷமா பேசுங்க. புரியுதா கைஸ்? புரியுதா? அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, வீடியோ கால் ஆல்ரெடி எங்கிட்ட அட்டன் பண்ணிருப்பீங்க. இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும்னு தெரியும். ஓகேவா? அதுக்கு அப்படி ப்ராப்பரா பேக்ரவுண்ட் ஐசி இல்லாம பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். யா, அந்த இன்டர்வியூ டீடைல்ஸை ஒன்று நாளைக்கு இல்லைனா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் இது பண்ணிடுறேன். ரெஸ்யூமை மாடிஃபை பண்ணி ரெடியாக வைங்க. ஓகேவா? எனக்கு வெள்ளிக்கிழமை உங்கள் ரெஸ்யூம் எனக்கு அனுப்புற மாட்டா இருக்கும். நான் உங்களுக்கு நான் மொத்தமாக அந்த 12 ரெஸ்யூமே அவங்களுக்கு நான் மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு. ஓகே, ஸோ அதை நான் அனுப்பணும். புரியுதா கைஸ்? ஓகே சார். ஓகே, குட். ஓகே, ஸோ இப்போ ஓகே சார் சொல்லுங்க சார். இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது சார் காலேஜ் முடிச்சு. அது எதுவும் பேக்லாஸ் இல்ல, அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக இல்லை, நீ எம்என்சி போனா மட்டும்தான் நீ அது கேரியர் கேப்புங்கிறது மேட்டரே கிடையாது. 1 year வரைக்கும் நீ இருந்துக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. அந்த அஃபிடவிட்னு சொல்லி ஒன்று வைக்கணும். அந்த 1 yearல நீ என்ன பண்ண, அதுதான் நீ கோர்ஸ் முடிச்சிருக்கல. உனக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன்னா உன் சர்டிபிகேட்லயே நீ 4 மாசம் கோர்ஸ் முடிச்ச மாட்டேன் தான் உனக்கு சர்டிபிகேட் வரும். ஓகேவா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஓகேவா? இந்த மாட்டம் 4 மாசம் நீ கோர்ஸ் முடிச்சிருக்க. ஐயா, நான் 6 மாசம் கூட நான் போட்டு தரேன், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது மேட்டர் கிடையாது. நீ 6 மாசத்துக்கு கணக்கு காமிச்சிட்டு போய்க்க. எனக்கு இப்படி கிளாஸ் முடிஞ்சு இது முடிஞ்சு நான் ஒரு 3 மாசம் நான் கோர்ஸ் படிச்சேன், 3 மாசம் இன்டர்ன்ஷிப் பண்ணேன் அதே இதுல அப்படின்னு நீ கணக்கு காமிச்சுக்கலாம். புரியுதா? ஓகே சார். இன்டர்வியூ நீ சொன்னா போதும். ஓகேவா? அதை நீ சொல்லணும். நான் 3 months கோர்ஸ் படிச்சேன், முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணேன் அப்படின்ட்டு நீ சொல்லிட்டு போயிடு. அவ்வளவுதான். புரியுதா? ஓகே சார். ஓகே கைஸ், குட், சூப்பர். ஸோ இப்போ இதில் யாருக்கா டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ வியூ ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துருச்சு பாருங்க. இப்போ திரும்ப நான் டேஷ்போர்டை கிளிக் பண்ணால் எனக்கு அது வரல. அப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு பாருங்க, இது நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்களா? இதை இப்போ நீ வியூ ஆர்டர்ஸ் வந்துட்ட, திரும்ப நீ டேஷ்போர்டு போகிறப்ப அந்த டேஷ்போர்ட் பேஜில் வரமாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணணும்? நீ அந்த கோடை நீ இங்கேயும் மாற்றணும். எப்படி? அந்த டேஷ்போர்ட் பேஜ் இங்கே அந்த ஆர்டர் ஃபுட்டில் இருந்து டேஷ்போர்ட் பேஜுக்கு நீ வந்து கோடை போடல. பார்த்தீங்களா? கரெக்டு தானே? வியூ ஆர்டர்ஸ். ஓகே, வியூ ஆர்டர்ஸ்னா டேஷ்போர்டுக்கு நீ என்ன பண்ணணும்? இங்கேயும் நீ பாஸ் பண்ணணும். எதை பாஸ் பண்ணணும்? அந்த லாகர் டேட்டா, சாரி லாகர் டேட்டா டாட் யூசர் அண்டர்ஸ்கோர் ஐடி அதான் நீ பாஸ் பண்ணணும். ஓகே, அப்ப இங்க இருந்து இந்த டேஷ்போர்டுக்கு இது வரும். ஓகேவா? யூஆர்எலுக்கு வரும். யூஆர்எல்லையும் இதே கூட போடு. அவ்வளவுதான். டேஷ்போர்டுக்கு இதே கூட போட்டு விட்டுரு. போட்டேனா அப்ப நீ அந்த டேஷ்போர்டுக்கும் மாத்தணும். எங்க? இந்த ஃபங்க்ஷனுக்கும் கை வைக்கணும். இதனாலதான் பொறுமையான சொல்லி தரேன் உங்களுக்கு. வியூஸ்லயும் இந்த போயிட்டு எங்க டேஷ்போர்டு இங்கேயும் நீ வந்து மாத்தணும். இங்கேயும் மாத்திட்டு இதே கூட இங்கேயும் போடணும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சா? ஓகே, அந்த யூசர் ஐடி வந்துருமா? அப்ப இதே மாட்டம் இங்கேயும் இதை பாஸ் பண்ணு. வேலை முடிஞ்சா? லாகர் டேட்டா லாகர் டேட்டா. ஓகேவா? அப்ப இந்த டேஷ்போர்டுக்கு நீ கை வைக்க அவசியமே இல்லை. ஏன்னா நீ ஆல்ரெடி டேஷ்போர்ட்ல வந்து அந்த லாகர் டேட்டா வச்சு தான் கோட் எழுதிருக்க. எப்படி? புரியுதா? கனெக்ட் ஆகுதா? இப்படி இதுதான் ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட். ஓகேவா? இப்ப பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்ப நீங்க டேஷ்போர்டை கிளிக் பண்ணீங்கன்னா, ஓ சாரி, வியூ ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணுமா? இருங்க நான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். ஓகே, இப்போ நான் லாகின் பண்றேன். 12/01 1 2 3 4 5 6 பிரியாவோட லாகின்ல இருக்கேனா? ஓகே, இப்போ வந்து திரும்ப நான் இங்கேயே நான் டேஷ்போர்டை கிளிக் பண்ணேன்னா இங்கே நான் கனெக்ட் பண்ணல. இப்போ இங்கேயே நான் கனெக்ட் பண்ணணும். இருங்க. அப்போ வந்து டேஷ்போர்டில் வந்து அதே இதை போடணும். எப்படின்னா /dashboard
/ அந்த லாகர் டேட்டா ஐடி. ஓகே, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், பேக் வந்துட்டேன். இப்போ டேஷ்போர்டை கிளிக் பண்ணா இருங்க, டேஷ்போர்டை கிளிக் பண்ணா திரும்ப அந்த டேஷ்போர்ட் பேஜே வரும். லாகர் டேட்டா டாட் யூசர் அண்டர் ஸ்கோர் ஐடி. ஓகேவா? சரி, ஓ சாரி இங்கே ஐடி தான் வரும், அங்கே தான் யூசர் அண்டர் ஸ்கோர் ஐடி வரும். ஓகே, இது கரெக்டு தான். ஸோ இப்போ வந்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு லாகின் பண்ணுறேன். 12/01/12345 ஓகே, இப்போ பாருங்க டேஷ்போர்ட் வந்துருச்சா? இப்போ நான் ஆர்டர் நம்ம கொடுக்குறேன். ஆர்டர் பண்ணுறாங்க பிரியா. ஆர்டர் பண்ணுறப்பயே அவங்க பேர் காட்டுது. சரி, அவங்க திருப்பியும் வந்து ஒன்று அவங்க டேஷ்போர்டு போகலாம், அல்லது அவங்க வியூ ஆர்டர் கிளிக் பண்ணலாம். வியூ ஆர்டர் கிளிக் பண்ணீங்கன்னா வியூ ஆர்டரில் அந்த டேஷ்போர்டு வரலையா? அப்போ வியூ ஆர்டர் எங்கே இருக்குது? ஆர்டர் ஃபுட்டில் வியூ ஆர்டர். இங்கே நான் யூசர் ஐடின்னு போட்டு வச்சிருக்கேன். ஐடின்னு தானே போடணும், ஐடியை தானே பாஸ் பண்ணணும், அதாங்க எரர் வந்துச்சு. ஓகேவா? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க வியூ ஆர்டர் கொடுத்தாங்கன்னா திரும்ப வியூ ஆர்டர் வந்துருச்சா? திரும்ப அவங்க வந்து ஆர்டர் நவ் கொடுக்குறாங்க. ஆர்டர் நவ் திரும்ப அவங்க வியூ ஆர்டர் கொடுத்தாலும் இங்கே ஆக்சுவலாக டேஷ்போர்ட் தேவை கிடையாது. ஓகேவா? அவங்க வியூ ஆர்டர் தான் கொடுப்பாங்க நினைக்கிறேன். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல டேஷ்போர்ட் தேவையில்லை, இதை வேணா கமெண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்க அவங்க மைண்ட் செட் எப்படி போகும். ஃபர்ஸ்ட் வந்துருச்சுடா, ஆர்டர் பண்றான், ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்றப்ப பிரியா காட்டுதா? ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் வியூ ஆர்டர் என்ன ஆர்டர் பண்ணிருக்க, வியூ ஆர்டர் கிளிக் பண்ணு, அந்த ஆர்டர் வந்துருமா? அங்கேயே உங்க பேர் வருதா? ஸோ இதுதான். புரியுதா கைஸ்? ஓகே, இப்போ இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? விஜய், பிரியா, சொல்லுங்க. எப்படி கோட் எழுதணும் பாத்தீங்களா? இங்க வந்து லாகர் டேட்டா டாட் ஐடின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் தான் அந்த ஐடி இங்க டிஸ்பிளே ஆகும். ஆனா இது யூஆர்எல்ல வந்து நீங்க நேம மாத்திக்கோங்க. இங்கேயுமே நீங்க ஐடின்னு கொடுத்துருப்பேன். பட் ஆனா யூசர் ஐடின்னு கொடுக்கறது என்னன்னா, இங்க வியூஸ்ல உங்களுக்கு தெளிவா தெரியும், ஓ இது யூசரோட ஐடி, அப்ப யூசரோட ஐடியும் இந்த காலம் ஐடியும் நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ அதுக்காக தான். ஸோ அதனால கோடை நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இந்த கோடை நான் அனுப்புறேன் உங்களுக்கு, டோன்ட் வரி. ஓகேவா? இது எல்லாத்தையும் நானே அனுப்புறேன். சரி சார். இப்போ அடுத்து என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம். ஒவ்வொரு பேஜுக்கும் எப்படி வந்து பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நான் ஆர்டர் நவ கொடுத்தா ஆர்டர் பண்ண வைக்கணும். ஓகேவா? அப்ப ஆர்டர் ஃபுட் கஸ்டமர் நேம் தேவையா? கஸ்டமர் நேம் வந்து டிஃபால்ட்டா வர மாட்டேன், என்னால செட் பண்ண முடியும். கஸ்டமர் நேம் வந்து நீ தானே கஸ்டமரு. ஓகேவா? அப்ப டிஃபால்ட்டா உன் பேரை வர வச்சிட முடியும். வர வச்சுட்டு இங்க வந்து நீ ஃபுட் பண்ற ஆர்டரை வந்து நீ உன்னால இது பண்ணலாம். இல்ல இங்க வந்து உன்னோட ஐடியையும் நான் எடுத்துட்டு வரணும். ஓகேவா? உன்னோட ஐடி, உன்னோட கஸ்டமர் நேமும் இங்க நான் எடுத்துட்டு வரணும். ஓகே, அப்புறம் ஒரு பர்கரை சூஸ் பண்றேன். எத்தனை பர்கர்? ஓகேவா? சூப்பர். இப்போ நான் பண்றேன் பாருங்க கோடு, நல்லா கவனிங்க. இப்போ நான் ஆர்டர் பண்ண போறேன். எப்படி ஆர்டர் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் நான் டிசைனை நான் மாத்துறேன். ஓகேவா? ஆர்டர் ஃபுட்ல நான் டிசைனை மாத்துறேன். எப்படி மாத்துறேன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இங்க இன்புட் கொடுத்துருக்கேன்னா, இந்த இன்புட்ல வந்து கஸ்டமர் நேம்னு இருக்கு. கரெக்டா கைஸ்? கஸ்டமர் நேம் இருக்குதா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் வேல்யூன்னு ஒன்று கொடுத்து, ஓகே, அந்த இடத்துல நான் வந்து அந்த லாகர் டேட்டா டாட் எதை கொடுப்பேன்? கஸ்டமர் நேம் என்ன வரணும்? ஓகேவா? கஸ்டமர் இமெயில் ஐடின்னு போட்டுக்கோங்க. கஸ்டமர் யூசர் நேம் அப்படின்னு போட்டுக்கோமா. கஸ்டமர் யூசர் நேம், இல்லைன்னா யூசர் நேம் அப்படின்னு போட்டுக்கோங்க. சிம்பிளா எதுக்கு பிளேஸ் ஹோல்டர்ல போட்டு இழுத்துக்கிட்டு. யூசர் நேம்ல நான் என்ன பண்ணுவேன்? லாகர் டேட்டா டாட் இமெயில் அண்டர் ஸ்கோர் ஐடியை நான் போட்டு விட்டுருவேன். அப்ப எனக்கு வேல்யூல போறனால என்ன சார் வரும் அப்படின்னா, இங்க உனக்கு டிஃபால்ட்டா காட்டிடும். எப்படி தேவி பிரியான்னு காட்டுதா? எஸ் சார். இதையே நீங்க டிசபிள் பண்ணலாம். இதை நீங்க டிசபிள் பண்ணி வைக்கலாம். உன்னால எடிட் பண்ண முடியாத மட்டும் டிசபிள் பண்ணலாம். ஓகேவா? அந்த டிசபிளுக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இருங்க, டிசபிளுக்கு ஏதோ ஒன்று கீவேர்டு போடுவாங்களேப்பா, ஸ்டைல்ல போட்டு போடுவாங்களா? ஏதோ ஒன்று போடுவாங்க. இருங்க, இதுதான் பாருங்க. சாட் ஜிபில இல்லைன்னா நெட்ல உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கணும் உட்காந்து. ஹவு டு disable like unedit. நேம் டிசபிள்டு நீங்க இந்த கீவேர்டை போடணும். அவ்வளவுதான். ஓகேவா? முடிஞ்சு போச்சா? சிம்பிள். இந்த ரெக்கார்டு பக்கத்துல
இந்த ரெக்கார்டு தேவையில்லை, அதுக்கு பதிலாக டிசேபிள் போட்டுக்காங்களா முடிஞ்சு. ஓகேவா? அப்போ டிசேபிள்னா என்ன ஆயிரும் பார்த்தீங்களா? டிசேபிள் ஆயிருக்கா? ஆனால் உன்னால எடிட் பண்ண முடியாது. எப்படி கைஸ்? எஸ்ஆர்னோ? எஸ் சார். ஏன் சார் ஆர்டர் பண்றப்ப அவனோட இமெயில் ஐடி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா அது கம்பல்சரி வேணும். ஓகேவா? அந்த இமெயில் ஐடியும் வேணும், அவனோட ஐடியும் வேணும். இல்லனா நீ இப்படி வச்சுக்கலாம், அதுக்கு நீ ஐடியை கூட நீ வச்சுக்கலாம். அந்த பர்சனோட ஐடி நீ செட் பண்ணிக்கலாம். ஐடி வச்சுக்க வேணாம், இன்னும் ஈஸியா இருக்கும். அந்த பர்சனோட ஐடி நீ எடுத்துக்கலாம். அதுவும் எடுத்துக்கலாம், இமெயில் ஐடி ரெண்டையுமே எடுத்துக்குவோம். சரிங்களா? தேவைப்படும் ஏதாவது இமெயில் ஐடி வேணும், பிளஸ் அந்த பர்சனோட ஐடியுமே எடுத்துக்குவோம். அதாவது யூசர் நேம், யூசர் ஐடி அப்படின்னு வச்சுக்கோம். யூசர் ஐடி இந்த இடத்துல ஐடின்னு போட்டுருங்க, அவ்வளவுதான். அதுவும் டிசபிள்டு. ஓகேவா? அது உன்னால எடிட் பண்ணவே முடியாது, அவ்வளவுதான். ஏன்னா அந்த யூசரோட ஐடியும் வந்துருச்சு, இது வந்து அவங்க பேரு, அவ்வளவுதான். இப்போ நீ எதை ஆர்டர் பண்ணுவ? பீஸாவோ பர்கரோ ஆர்டர் பண்ணுவியா? அதுல வேல்யூ பார்த்துக்க, அந்த வேல்யூ தான் அங்கே ஆட் ஆகும். ஓகேவா? அந்த வேல்யூ இருக்கணும். அந்த வேல்யூ வந்துருமா? பீஸா பர்கர் வந்துருமா? சரி, டைப் இதுதானா? குவான்டிட்டி. ஓகே, சூப்பர். இப்போ இதுக்கு நான் பாராமீட்டர் நேம் கொடுத்துட்டேன் நான் கைஸ். பாராமீட்டர் நேம் ஃபுட் ஐட்டம், இதுக்கு வந்து பாராமீட்டர் கஸ்டமர் ஐடி, இது வந்து கஸ்டமர் நேம். கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம். பாராமீட்டர் நேம் கொடுத்துட்டேனா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் சொல்லுங்க? சொல்லுங்க. பாராமீட்டர் நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? என்னப்பா? மாடல்ஸ் ஆட் பண்ணனும், டேட்டா ஸ்டோர் பண்ணனும். மாடல்ஸ்ல போய் டேட்டாபேஸ் டேபிள் கிரியேட் பண்ணனும். ஓகேவா? ஓகே. கிளாஸ் கஸ்டமர் ஆர்டர் டீடைல்ஸ் அப்படின்னு, கஸ்டமர் ஆர்டர் டேபிள். கஸ்டமர் ஆர்டர் டேபிள்னா அவங்க என்ன ஆர்டர் பண்ணா அதை நம்ம கொண்டு வரணும்ல. ஓகே, கோலன் கிளிக் என்டர். இப்போ என்ன போடுவ? அந்த ஆர்டர் ஃபுட் அதுல என்னென்ன இருந்துச்சு? கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம் எல்லாத்தையும் நீ ஸ்டோர் பண்ணணும். புரியுதா? ஓகே, அதுல கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்ட். ஓகே, இது வந்து இன்டிஜர் ஃபீல்ட்னே வச்சுக்கோ, வேலை முடிஞ்சு போச்சு. அது இன்டிஜர் தானே, இன்டிஜர் ஃபீல்டு. இது எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அடுத்து என்ன? அது கஸ்டமர் நேம் ஈக்குவல் டு கேரக்டர் ஃபீல்ட், மேக்ஸிமம் லென்த் 100. அடுத்து என்ன அது சொல்லுங்க? அடுத்து என்ன அது? ஃபுட் ஐட்டமா? ஃபுட் ஐட்டம் வந்து மாடல்ஸ்ல மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்ட், மேக்ஸிமம் லென்த் 100. 255 வரைக்கும் உன்னால கொடுக்க முடியும். அது நீ படிச்சிருக்கீங்க SQL. ஓகேவா? சரி, அடுத்து வேற என்ன கைஸ்? யுவர் ஆர்டர் ஃபுட்ல குவான்டிட்டி. ஓகே, ஸோ அந்த குவான்டிட்டி வந்து கொடுத்துட்றேன். குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி வந்து இன்டீஜராக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இன்டீஜர் ஃபீல்டு, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? சர்வரை ஸ்டாப் பண்ணணும். கண்ட்ரோல் எம்கி சிஎம்க்குங்க டெர்மினல்ல. மேக் மைக்ரேஷன் அண்ட் மைக்ரேட் கமாண்ட் கொடுக்கணும். ஓகேவா? இதை தான் இன்டர்வியூல கேட்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு நான் தயவு செஞ்சு கூகுளில் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் இன்டர்வியூல கேட்காம இருக்க மாட்டாங்க. ஓகே, மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுத்துட்டேன். மாடல் கிரியேட் ஆயிருச்சா? ஓகே, இங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும் அது எப்படி போய் பார்க்கணும். மைக்ரேஷனுக்குள்ள 0003ங்கிறதுல கிரியேட் ஆயிருக்கும். அப்புறம் மைக்ரேட் பண்ணுங்க. பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் மைக்ரேட், அதாவது சேவ் பண்றதுன்னு அர்த்தம். அப்போ ஓகேன்னு வந்துருச்சா? இப்போ போய் இங்க செக் பண்ணி பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இங்க கஸ்டமர் ஆர்டர் டேபிள் வந்துருச்சா? ரைட் கிளிக் பண்ணி பாருங்க, வந்திருக்கா? எஸ்ஆர் எவ்ரிஒன் டெல் மீ கைஸ். இது வந்து இதோட ஐடி, அது டிஃபால்ட்டா வரும். இது வந்து கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், ஃபுட் ஐட்டம், குவான்டிட்டி வந்திருக்கா? எஸ்ஆர் எவ்ரிஒன் புரியுதா புரியலையா? புரியுது சார். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கோட் லாஜிக்க ஃபங்க்ஷன் எழுத போறோம். ஓகேவா? கஸ்டமர் ஆர்டர் ஃபுட் அப்படின்னு, கஸ்டமர் ஃபுட் ஆர்டர் டெஃப் கஸ்டமர் ஃபுட் ஆர்டர் ஃபார்ம் சப்மிஷன். அழகா அப்படி போட்டிருக்கேன் பாருங்க, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி பண்ணுங்க, அதான் ப்ரொஃபஷனல். ரெக்வஸ்ட் இப்போதைக்கு நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? இதுக்கு நீங்க URL எழுதணுமா? எப்போ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலும் URL கம்பல்சரி. ஓகே,
ஸோ பாத்து views டாட் ஓகே. இப்போ இந்த கஸ்டமர் ஃபுட் ஆர்டர் ஃபார்ம் சப்மிஷனை தான் ஆர்டர் பண்றப்ப நீ தள்ளி விடணும். ஏன்னா உன் டேட்டாவை அது என்ன பண்ணும், இந்த ஆக்ஷனுக்குள்ள ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு தள்ளி விட்டுருவ. அப்ப இது போஸ்ட் பண்ணி விடும். சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் போட்டுரு, கம்பல்சரியா நீ போட்டாகணும். மறந்துடாதீங்க எதுக்கு சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் போடுறீங்க எல்லாமே பாத்துக்கோங்க. இதெல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்க, முக்கியமானது. புரியுதா? ஓகே. இப்போ இதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். டெல் மீ கைஸ். சார் சூப்பர். இப்போ இந்த டேட்டா வந்து அங்க தள்ளிரும். இங்க இருந்து இங்க வரும், யூஆர்எல் இருந்து இங்க இருந்து வியூஸுக்கு வந்துரும். இப்போ நீ எப்பயும் போல கோட் எப்படி எழுதுவ, உன் டேட்டா போய் அங்க ஜஸ்ட் ஸ்டோர் ஆகணும் இந்த டேட்டா பேஸ்ல, அவ்வளவுதான். ரைட். ஓகே. அப்ப எப்படி ஸ்டோர் பண்ணுவ, இங்க நீ லாஜிக் எழுதலாம். ஓகேவா? இஃப் வர டேட்டா இஃப் ரெக்வெஸ்ட் டாட் மெத்தட் வந்து போஸ்டா இருந்துச்சுன்னா, இஃப் ரெக்வெஸ்ட் டாட் மெத்தட் வந்து டபுள் ஈக்குவல் டு கேபிட்டல் லெட்டர் போஸ்டா இருந்தா உள்ள ஏதாவது ஒரு செக்யூரிட்டி வைக்கிறேன். ஏன்னா வரவே ரெக்வெஸ்ட் டாட் மெத்தட் வந்து போஸ்ட்னு வரும், இல்ல கெட்னு வரும், இல்ல என்னனாலும் வரும். ஓகேவா? அது வந்து இந்த போஸ்டா இருக்கணும். ஓகேவா? அப்படி போஸ்ட் ஒன்னா இருந்ததுனால உள்ள அனுப்பு. உள்ள அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த கஸ்டமர் ஆர்டர் டேபிள்ல நான் அப்படியே ஒவ்வொன்றா நான் டைரக்டாவே நான் கோட் எழுதுறேன். எப்படி கோட் எழுதுறேன், ஃபர்ஸ்ட் அந்த கஸ்டமர் ஐடியை வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். கஸ்டமர் ஐடி வந்து ஈக்குவல் டு ரெக்வெஸ்ட் டாட் போஸ்ட் டாட் கெட் கஸ்டமர் ஐடி கமா கிளிக் என்டர். அடுத்து என்னது, கஸ்டமர் நேம். ஸோ அந்த கஸ்டமர் நேம் வந்து request.post.get customer name comma click enter. அடுத்து என்னது, food item. ஓகே. ஸோ ஃபுட் ஐட்டம் request.post.get ஃபுட் ஐட்டம். அடுத்து என்னது கைஸ், இது புரியுதுல உங்களுக்கு? ஆல்ரெடி பண்ணது தானே, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க தானே? ஓகே. ஸோ குவான்டிட்டி ஈக்குவல் டு request.post.get. அங்க இருக்கிற அந்த பாராமீட்டர் நேம் குவான்டிட்டி தான் போடணும், மாத்தி எதுவும் போட்டுறாதீங்க. ஓகேவா? இல்லைன்னா கோடு உடையும், உங்களுக்கு எரர் வரும். அங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் ஃபுட்ல இதே குவான்டிட்டி தான் போட்டிருக்கா, ஃபுட் ஐட்டமா, இமெயில் ஐடி தான் எல்லாமே, சாரி யூசர் நேம் கஸ்டமர் நேம் தான் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? சூப்பர். ஓ கஸ்டமர் நேம்னு போட்டேன் நான். சரிக்கும் ஏதோ ஒன்று பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டிக்கு நேம் குவான்டிட்டி. ஓகே குட். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டேட்டா பேஸில் சேவ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ex1.save பிரிண்டில் ஆர்டர் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி போட்டு இங்கே மெயில் கோடு போட்டுருங்க. மெயிலில் வந்து இப்போ நீ ஒவ்வொரு தடவை ஆர்டர் பண்ணுறப்ப அவனுக்கு மெயில் வந்துடணும். அந்த மெயில் ஐடி தான் இங்கே இருக்கே, இமெயில் கஸ்டமர் நேமில் மெயில் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? கஸ்டமர் நேம்ங்கிற அந்த மெயில் ஐடி தானே, அதை அவனுக்கு பாஸ் பண்ணி மெயில் அனுப்பிச்சு விட்ரு. அவனுக்கு மெயில் வரும், ஹே ஹாய் தேவா, யூ ஆர்டர்டு இந்த மட்டும் ஃபுட் ஐட்டத்தை நீ பாஸ் பண்ணு, இந்த ஃபுட் ஐட்டம் இந்த குவான்டிட்டியை நீ ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு மெயில் அனுப்பு. அப்போ மெயில் கூட நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பண்ணலாமா பண்ண முடியாதா? டெல் மீ கைஸ். பண்ணலாம் சார். ஏன்னா அவன் ஒவ்வொரு ஆர்டருக்கும் மெயில் வரணும். ஓகேவா? மெயில் வர மாட்டேன் நீ செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீ மெயில் வர மாட்டேன் நீ செட் பண்ணிட்டேன்னா அவனுக்கு மெயில் வந்துடும். ஓகே ஆர்டர் பண்ணியிருக்கான், ஆர்டர் பண்ணிட்டோம், அந்த மெயில் அந்த ரிசிப்ட் அமௌண்ட்டோட நீ அமௌண்ட் கூட கோட் எழுதிக்கலாம் உன்னால. அதான் நீ நிறைய லாஜிக் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே சரி. இப்போ நான் போட்டேன்னா ஓகே, இதுலேயே நீங்கள் இன்னும் லாஜிக் எழுதலாம். எப்படின்னா இப்போ இந்த ஃபுட் இங்கே வந்து இன்னொரு நீ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லி ஒன்று நீ கிரியேட் பண்ணணும். புரியுதா கைஸ்? அதாவது டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை நான் பண்ணுறேன். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சேவ் ஆகுதான்னு பார்த்துட்டு எந்த பேஜ் வரணும் உனக்கு சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு வியூ ஆர்டர், அந்த வியூ ஆர்டர்னா என்னது, அந்த டேஷ்போர்ட் பேஜ் எனக்கு வந்துடணும். புரியுதா? எஸ்ஆர்னே எவ்ரிவான், இந்த பேஜ் அங்கே வரணும். இந்த டேஷ்போர்ட் பேஜுக்கு அது கோட் ஆட்டோமேட்டிக்காக மாறணும். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஒத்து கவனிங்க. சரி சார், இங்கே டேஷ்போர்ட் பேஜ் இங்கே வந்துடும், அப்புறம் எப்படி சார் இந்த யூசர் ஐடி எப்படி இதை எடுப்பீங்க, என்ன கணக்காது அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகே, இங்க வர ஐடியும் இங்க இருக்க அந்த கஸ்டமர் ஐடியும் ஒன்று தானே? டெல் மீ கைஸ். எஸ் சார். எஸ் சார். ஓகே, ஸோ அப்போ இங்க இருக்கிற அந்த கஸ்டமர் ஐடியை ஆக்சுவலாக இதை நீ தனியாக போடணுமா? அப்போ அதாவது நீ இப்படி வெளியில் எப்படி போடணும், கஸ்டமர் ஐடி மட்டும். கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு அந்த ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட். இல்லை இப்படி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். கஸ்டமர் ஐடி, ஏன்னா அந்த கஸ்டமர் ஐடிங்கிறது
அவனோட ஐடி அங்கே ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணணும், வேலிடேட் பண்ணணும். கஸ்டமர் ஐடி ஸ்பெல்லிங் கரெக்டா இஷ்யூ ஆகுதா? அப்போ இந்த கூட நீ வெளியில் போட, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி காமனாக வெளியில் போட்டு ஓகே. அப்போ இந்த இடத்துல கஸ்டமர் ஐடியில் வந்து இதை நீங்கள் ஆட் பண்ணிக்க, முடிஞ்சு போச்சா? அப்போ அந்த கஸ்டமர் ஐடி எங்கே இருக்கோ அந்த டேட்டாவை எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணிடும், அவ்வளோதான். புரியுதா கைஸ்? ஸோ இதுதான் யோசிக்கணும். ஓகே, இந்த இடத்துல கஸ்டமர் ஐடி தானே வரும், கஸ்டமர் ஐடியில் அவனோட ஐடி தானே வரும், எவ்வளோ லாகின் பண்ணியிருப்பானா அவன் ஐடி தான் வரும். இப்போ தெரியுதா நான் ஏன் ஐடியை நான் பாஸ் பண்ணிட்டு? இதுதான் ரீசன். ஈஸியாக கோடு முடிஞ்சிருச்சா? இப்போ பாருங்க லாஜிக்கு. ஓகே, இப்போ வரும் பாருங்க கோடு. ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ நான் லாகின் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே லாக் அவுட் செட் பண்ணுங்க கைஸ். லாக் அவுட் இல்லைனா இப்படி தான் நசன் போய்கிட்டே இருக்கும். லாக் அவுட் செட் பண்ணிக்கோங்க. எடுக்காது கோடு, ஏன்னா நான் சர்வர் ஸ்டாப்பில் இருக்கு. மெயின் பார்ட் இருக்கா? ஓகே இருக்கு. ரன் சர்வர் ரன் பண்ணிட்டேனா? ரன் ஆகுதா? எந்த இஷ்யூ இல்லை. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிட்டேனா? லாகின் பண்ணுறேன். 1201123456 லாகின் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பிரியாவோட இது இருக்கு. ஆர்டர் இது வந்து சும்மா டம்மிக்கு பதிக்க வச்சிருக்கேன், அடுத்து மாற்றணும். இப்போ வந்து ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டரை கிளிக் பண்ண டைமே ஒன்று அவங்களோட இதெல்லாம் காட்டுது. இப்போ அவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க, பீஸா ஆர்டர் பண்ணுறாங்க. குவான்டிட்டி வந்து ஒரு 2 பீஸா. ஆர்டர் நம்ம கொடுத்த டைமே எனக்கு வந்து என்ன ஆகுது? கஸ்டமர் ஐடி cannot be நல்லா. ஓ, இந்த டிசபிள் பண்ணனால இது இஷ்யூ ஆகுதா? ஒரே நிமிஷம் கைஸ். சரி ஓகே, இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த டிசபிள்னால இஷ்யூ ஆகுது. இதை டிசபிள் இப்போதைக்கு எடுத்து விட்றேன். அதை நம்ம என்னென்ன அது ஜாவா ஸ்கிரிப்டில் போடலாம். அந்த ஸ்கிரிப்டில் அதை வந்து அதில் டிசபிள் பண்ணலாம் நீங்கள். இப்போதைக்கு இது இருக்கட்டும். சரி ஓகே, இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பீஸா குவான்டிட்டி 2 ஆர்டர் நான் கொடுக்குறேன். ஆர்டர் ஆயிடுச்சு. ஓகேவா? அதனால தான் கஸ்டமர் ஃபுட்டுக்கு வந்துருச்சு. ஆர்டர் ஆனதுக்கப்புறமா டேட்டா பேஸில் சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்படி சேவ் ஆன நம்பர் அது? இங்கே போய் செக் பண்ணுங்க. ஆர்டர் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லியா? அப்போ நீ போய் இங்கே போய் செக் பண்ணு. கஸ்டமர் ஆர்டரில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணு. டேட்டா வந்துருச்சா? கஸ்டமரோட ஐடி, கஸ்டமர் நேமு, அவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்க, அவங்க என்ன எவ்வளோ ஆர்டர் பண்ணாங்க, வந்திருக்கா? டெல் மீ गाइस. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீங்க இன்னொன்று என்ன பண்ணணும்னா அவங்க பே பண்ணதையுமே ஆட் பண்ணணும். ஆக்சுவலா அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் நீங்க போடணும். ஓகேவா? டோட்டல் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா இங்கேயே அப்போ நீங்க மாற்றணும் கோட. எப்படின்னா டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு போட்டு மாடல்ஸ் டாட் இன்டீஜர் ஃபீல்டு அப்படின்னு போடணும். சரி ஓகேவா? இங்க நான் எதை சேஞ்ச் பண்ணாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போ நீங்க சேஞ்ச் பண்ணாலும் இங்க நீங்க என்ன பண்ணணும், மைக்ரேட் பண்ணணும். தெரியும் தானே? மேக் மைக்ரேஷன். அதுல 2 தடவை 1 அமுக்கணும். 1 என்டர். புரியுதா? அப்பதான் ஆட் ஆகும். திருப்ப மைக்ரேட் பண்ணணும். மைக்ரேட் பண்ணிட்டேனா? புரியுதா கைஸ்? இப்போ நீ ரன் பண்ணிக்க. புரியுதா? இதனால இதை மறந்துடாதீங்க. இது வந்து ஆல்டர் பண்றதுக்கு சமம். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன வந்து நான் மாத்தினேன், டோட்டல் அமௌண்ட்டை நான் மாத்தினேன். கரெக்டா கைஸ்? இந்த டோட்டல் அமௌண்ட்டை இங்கே நீ ஆட் பண்ணு. எங்க இங்க நீ லாஜிக் எழுத போற. நல்லா இந்த லாஜிக்கை கவனிங்க எல்லாரும். ஓகேவா? இதை நீ வெளியில வாங்கிட்டு வரணும். அப்ப இது எல்லாத்தையும் நீ வெளியில எடுத்துட்டு வரணும். அப்ப ஓகே, ஸோ கஸ்டமர் நேமே விட்டு வச்சிருக்கோம், அதையும் எடுத்துட்டு வந்தாங்க வெளியில. ஓகே, இது எல்லாத்தையும் இப்படி வெளியில எடுத்துட்டு வந்து தான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, கஸ்டமர் நேமை அந்த கஸ்டமர் நேமுக்கு ஸ்டோர் பண்ணிடு. அந்த ரெஜிஸ்டர் போட்டோம்ல, இப்படி தானே போட்டோம் ரெஜிஸ்டர். ஃபுட் ஐட்டம்ல ஃபுட் ஐட்டத்துக்கு ஸ்டோர் பண்ணிடு. ஓகே, குவான்டிட்டிக்கு ஸ்டோர் பண்ணிடு. சரி ஓகே, இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு லாஜிக் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? யோசிங்க பார்ப்போம். ஓகே, எப்படி எழுதணும் கோடு? கரெக்டா யோசிங்க. கரெக்டா இஃப். ஓகே, நல்லா கவனிங்க. ஓகே, இங்க வந்து நீங்க ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க. உனக்கு தான் தெரியும் பீஸாவோட வேல்யூ எவ்வளவு. பீஸா வந்து ஒரு பீஸா எவ்வளவு, 1 பீஸா, அதாவது 1 பீஸா அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கோ. 1 பீஸா 100 rupees. வேற என்ன ஆர்டர் பண்ணுவேன்? பீஸா ஆர்டர் பண்ணுவேன். அப்படின்னா வேற என்ன ஆர்டர் பண்ணுவேன்? பர்கர் இருக்கு சார். பர்கர் இருக்கு. ஒன் பர்கர் ஈக்குவல் டு 80 rupees. வேற என்ன அடுத்து ஆர்டர் பண்ணுவேன்? சாலட். பாஸ்தா 1 பாஸ்தா வந்து 50 rupees. அடுத்து 1 சாலட். ஓகே, 1 சாலட். ஒரு சாலட் வந்து 40. சும்மா ஆர்டர் நான் போட்டுக்கிறேன். நம்ம போடுறதா இல்லை. 1 சாலட் வந்து 40 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகே ஓகே, விலையை செட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க. இஃப்
ஓகே, நீ ஆர்டர் பண்றது வந்து பீஸாவா இருந்துச்சுன்னா அப்ப எப்படி போடுவ, எப்படி ஆன்சர் வரும்? டெல் மீ கைஸ். இஃப் உன்னோட ஃபுட் ஐட்டம் வந்து ஃபுட் ஐட்டம் தானே உன் டேட்டா வரும். அது எஸ் சார். வந்து பீஸாவா இருந்துச்சுன்னா பீஸா பி கேப்ஸ்ல வரும். ஏன் பி கேப்ஸ்ல வரும்? இங்க பாருங்க அந்த வேல்யூ எப்படி வருதுன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? இது எப்படி நீங்க படிச்ச அந்த பைத்தன் ஞாபகத்துக்கு வருதா? இப்ப நீ ஆர்டர் பண்றது பீஸாவா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு உள்ள போகும். உள்ள போயிட்டு என்ன ஆன்சர் வரும்? டோட்டல் அப்படின்னு சொல்லி டோட்டல் ஈக்குவல் டு 1 பீஸா. கரெக்டா கைஸ்? 1 பீஸா Yes, sir. இன்ட்டு குவான்டிட்டி. ஓகேவா? வந்துட்டு இங்க நீ பிரிண்ட்ல வேணா இப்போதைக்கு போட்டுக்க. எஃப்ல வந்து எஃப் ஸ்ட்ரிங்ல வந்து டோட்டல் பில் இஸ் இங்கே போட்டுக்க. யூ ஆர்டர்ட் அந்த குவான்டிட்டி பீஸாஸ் ஃபுட் ஐட்டம் போட்டுக்க. So you ordered 5 pizzas, so total bill is total. அவ்வளவுதான், முடிஞ்சா? ஓகே, இப்போ இந்த கோடை நீ வந்து உள்ள ஆக்சுவலா இதை நீங்க காமனா எடுத்துட்டு வரலாம். அதை நான் அப்புறம் சொல்லி தரேன். ஓகேவா? அதை நீங்க ChatGPT யூஸ் பண்ணி கோடை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மேட்டர் கிடையாது. இப்போ நீ என்ன பண்ணலன்னா இது தள்ளி எல்லாம் உள்ள தள்ளு. ஓகே, உள்ள தள்ளிட்டு இந்த இடத்துல ஓகேவா அது என்ன அமௌண்ட்டு மாடல்ல போட்டோம்? டோட்டல் அமௌண்ட்டா? ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட்ல அதை நீ ஆட் பண்ணு. டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு ஓகே அந்த டோட்டலை போட்டுரு. அவ்வளோதான் டோட்டல். அவ்வளோதான், புரியுதா கைஸ்? ஓகே, அப்போ ஆர்டர் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். லாகர் ரேட்டா இது வந்து காமனாக இருக்கட்டும். ஓகே, இல்லை அப்படின்னா எலிஃப்ல வந்து ஃபுட் ஐட்டம் வந்து வேற என்னவா இருக்கணும்? பர்கரா இருந்துச்சுன்னா ஸோ இதே கோடு அங்கேயும் வரும். ஆக்சுவலாக இது என்ன சார் இவ்வளோ கோடு எழுதணுமா அப்படின்னா இதை நம்ம மாற்றலாம். இருங்க, நான் செக் பண்ணுறேன். இதை ரெடியூஸ் பண்ணலாம் இன்னுமே கூட. அது 1 பீஸாவா, அதுக்கு பதிலாக 1 பர்கர். ஓகேவா? அப்போ பர்கர் வந்துருமா? அதே மட்டும் இங்கே வந்துருமா? அவ்வளோதான் எலீஃப்ல. புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிஒன் புரியுதுல இது? புரியுது சார். இப்போ அடுத்த ஒரு எலீஃப். ஓகேவா? ஸோ இதை நான் ரன் பண்ணி பார்ப்போம், இது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோ ஃபர்ஸ்ட். சரி, இப்போ ரன் பண்ணுவோமா? சரி, இப்போ வந்து பிரியா ஆர்டர் பண்ணுறாங்க. பர்கர் ஆர்டர் பண்ணுறாங்க. 5 பர்கர். ஒரு பர்கர் 80 ரூபா. 5 பர்கர் 8 40. ஓகே, இங்க அவுட்புட் இங்க வந்திருக்கா? ஸ்டோர் ஆகலையா? ஸ்டோர் ஆகல தானே? ஓ, பர்கருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரி, ஓகே, இப்போ ஆர்டர் பண்ணுறேன். பீஸா ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணுவோம். ஒரு 4 பீஸா ஆர்டர் கொடுத்தா அடி உடையுது. என்ன உடையுது? ஓகே, இங்கெல்லாம் கரெக்டாக வருது. டேட்டா ஐடி வருது, இங்கே எல்லாமே கரெக்டாக வருது. ஃபுட் ஐட்டமில் வந்து கரெக்டாக போட்டிருக்கேனா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது போட்டிருக்கேனா? பீஸாவாக இருந்துச்சுன்னா 1 பீஸா அந்த குவான்டிட்டி ஏதாவது மிஸ்டேக் போட்டிருக்கேனா கைஸ்? ஒரு நிமிஷம், டைம் இல்லை. ஓகே, ஐடி வாங்குறேனா? ஓ, ட்ரை எக்ஸப்டில் போட்டான் பாருங்க. இதுதான் ஷார்ட்கட்டில் போட்டான். இதுதான் நான் கேட்டேன். குவான்டிட்டி
இன்வாலிட் குவான்டிட்டி ப்ரொவைடர். அவன் ப்ரைஸில் வந்து இப்படி வச்சுட்டான், ப்ரைஸ் செட் பண்ணிட்டான். இஃப் அந்த ஃபுட் ஐட்டம் வந்து நாட் இன் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா இன்வேலிடு. ஸோ ரெக்வஸ்டில் டேட்டா பேஸ். ஓகே, டோட்டலில் ப்ரைஸில் வந்து ஃபுட் ஐட்டம் இன்ட்டு குவான்டிட்டி ஆர்டர் வந்து எவ்வளோ வருதோ அது வந்துடும். ஓகேவா, அது இருந்துச்சுன்னா சேவ் ஆயிரும் எல்லாமே அந்த டேட்டா பேஸில், கஸ்டமர் ஆர்டர் டேபிளில் இது சேவ் ஆயிரும். சேவ் ஆகிட்டு எக்ஸெப்ஷன் அடிக்கும். தெரியுதா கைஸ்? இது பார்த்தீங்களா சாட் ஜிபிடி எவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துருச்சுன்ட்டு. ஓகே, இப்போ இந்த கூட ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, இப்போ இந்த கூட ட்ரை பண்ணுவோம். கஸ்டமர் ஃபுட் ஆர்டரில் கைஸ் இது புரியுதுல உங்களுக்கு? அவன் கோடிங் எப்படி போட்டிருக்கான்ட்டு. அந்த குவான்டிட்டியை வந்து இதுதான் இஷ்யூப்பா. அந்த குவான்டிட்டி வந்து இன்டீஜரா நம்ம மாத்தல. அப்ப இதுக்கு முன்னாடி போட்ட கோடு வந்து கரெக்ட். இருங்க, நான் முன்னாடி போட்ட கோடுல இதான் என்ன இஷ்யூன்னு பார்த்தேன். முன்னாடி போட்ட கோடும் கரெக்ட் தான். என்ன தப்புனா இந்த வர டேட்டா ஸ்ட்ரிங்கா வந்திருக்கு, இன்டீஜர். ஓகேவா, சாரி இது ஸ்ட்ரிங்கா வந்திருக்கு. இந்த இடத்துல அப்ப என்ன போடணும்? பார்சி இன்ட்னு போடணும். சாரி, பார்சி இன்ட்ங்கிறேன் பாருங்க. இன்டி இப்ப ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் அது போடணும். இன்ட் ஆஃப் குவான்டிட்டின்னு போடணும். புரியுதுல? புரியுதுல கைஸ்? எஸ் சார். அப்பதான் அது நம்பரா கன்வெர்ட் ஆகி அது மல்டிப்ளை பண்ணி அவுட்புட் வரும். இதுதான் இஷ்யூ. ஆனா பரவாயில்ல, ஷார்ட்கட்ல நான் சொன்னேன்ல ஷார்ட்கட்ல சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம்னு. இதுதான் அந்த ஷார்ட்கட்ல கோடு போட்டான். ஓகே, ஷார்ட்கட்ல இதே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னும் ப்ரொஃபஷனலா இருக்கு. அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? எல்லாமே ட்ரை எக்ஸப்ட்ல போட்டிருக்கான் பாருங்க. ஓகேவா, ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த கோட் யூஸ் பண்ணலாமா நம்மட்டு. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். பீஸா ஒரு 5 பீஸா ஆர்டர் ஆயிடுச்சு. ஓகேவா, ஆர்டர் ஆயிருக்கா? 500 ரூபாய் வந்திருக்கா? எப்படி கைஸ்? ஸோ அவங்க பீஸா அடுத்து வந்து திருப்பியும் இன்னொரு ஆர்டர் பண்றாங்க. ஆர்டர் நவ் திருப்பியும் ஆர்டர் பண்றாங்க. இப்போ வந்து பர்கர் ஆர்டர் பண்றாங்க. ஒரு 2 பர்கர் ஆர்டர் பண்றாங்க. அடுத்து பாருங்க எப்படி அவங்க ஆர்டர் பண்ண வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா? ஆர்டர் நம்பர் 3, ஆர்டர் நம்பர் 2, ஆர்டர் நம்பர் 1. அது வந்து கஸ்டமர் ஐடிக்கு வந்து கரெக்டா 1 வருது பாருங்க. ஓகேவா, இதே இது வந்து இப்ப பாருங்க. அடுத்து பாருங்க, இப்ப நான் லாக் அவுட் பண்ணிட்டேனா, இப்ப வந்து இன்னொருத்தவங்க யாரோ லாகின் பண்ண வைக்கிறேன். இன்னொருத்தவங்க ஐடி வந்து இப்ப என்னது 4597. ஓகே, 4597 4597 1 2 3 4 பாஸ்வேர்ட். இது வந்து விஜயா. இப்ப விஜி வந்து ஆர்டர் பண்றாங்க. விஜி வந்து என்ன ஆர்டர் பண்றாங்கன்னா, விஜயோட ஐடி வந்து 2. சாலட் நம்ம கூட எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோமா? கோடு எழுதியிருக்கு. ஓகே, சாலட் வந்து கூட எழுதியிருக்கா? ஒரு 5 சாலட் 5 ஆர்டர் பண்ணிட்டாங்களா? இப்ப பாருங்க ஆட் ஆயிருக்கா? ஆனா கஸ்டமர் ஐடி சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. தெரியுதா? இது வந்து ஆர்டர் நம்பர் 4 ஐடிங்கிறது. அவங்க கஸ்டமர் ஐடி வந்து 2. இதுதான் நீங்க ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணீங்கன்னா இப்படிதான் ஸ்டோர் ஆகும். புரியுதா கைஸ்? எஸ்ஆர்எம் எவ்ரிவன். எஸ் சார். ஓகே, சோ இப்ப விஜய் ஆர்டர் பண்ணிட்டாங்களா? அடுத்து இப்ப தேவா ஆர்டர். அடுத்து 77 என்னப்பா தேவா ஐடி என்னது? ஆ 7766. ஓகே, 7766. ஓகே, இப்ப தேவா வந்து ஏதாவது ஆர்டர் பண்றாரு. ஆர்டர் நோட் கொடுக்குறாரு. அவரு வந்து பாஸ்தா ஆர்டர் பண்றாரு. ஒரு 10 பாஸ்தா ஆர்டர் பண்றாரு. ஓகேவா, சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஆர்டருக்கு ஏற்ற அப்படியே அந்த ஐடி மாறுது பாருங்க. மாறுதா? புரியுதா கைஸ்? எஸ்ஆர்எம் எவ்ரிவன். எஸ் சார். ஓகே, சரி சார். இப்ப இதை வச்சு நம்ம என்ன சார் பண்ண போறோம்? அவங்க ஆர்டர் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஆனா இப்ப நான் என்ன ஆர்டர் பண்ணணும் இங்க டேபிள்ல காட்டணும்ல. கரெக்டா? எஸ்ஆர்னோ? எஸ் சார். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னா, இவன் வந்து நம்ம இதெல்லாம் உங்களுக்கு நார்மல் கோடு யூசர் கிட்ட வந்து நம்ம டேட்டா வாங்கிட்டோம். ஓகேவா, அந்த குவான்டிட்டியை வந்து இங்கே இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். புரியுதா கைஸ்? ஓகே, ஆக்சுவலாக இந்த கோடே இது தேவை கிடையாது. இதையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதை கன்வெர்ட் பண்ணிட்டோமா? இப்போ வந்து ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்ல நான் அதை வாங்கியிருக்கேன். ப்ரைஸ்ன்னு ஒன்று வச்சு அதில் பீஸா பர்கர் பாஸ்தாவோட விலையெல்லாம் நான் டிக்ஷனரி ஃபார்மேட்ல போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் செக் பண்ணுறேன் அந்த ஃபுட் ஐட்டம் நாட் இன் பிரைசஸ். ஓகேவா, இதுல இல்லாம இருந்துச்சுன்னா ஓகே இன்வாலிட். நீங்க வந்து இன்வாலிட் ஃபுட் ஐட்டம் செலக்டட் இதுவுமே தேவையில்லை. கரெக்டா கைஸ்? அங்க இருக்கிறதான பண்ணுவோம். இதுமே இந்த கோடு தேவை கிடையாது.
இந்த கோடு தேவை கிடையாது. ஓகேவா? அதே மாட்டோம் இந்த கோடும் தேவை கிடையாது. ஏன்னா இது ஜஸ்ட் இன்டீஜரா மாத்துறது தான். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம்? எப்படி கோட் எழுதியிருக்கான் பாருங்க. அந்த டிக்ஷனரி ஃபார்மேட்ல போட்டிருக்கானா? டிக்ஷனரி ஃபார்மேட்ல போட்டிருக்கானா கோட? அந்த டிக்ஷனரில இருந்து டேட்டா எப்படி எடுப்பீங்க? அந்த பிரைஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம். எப்படி கைஸ் புரியுதுல? நான் சொல்லி கொடுத்தேன்ல. எஸ் சார். அந்த ஃபுட் ஐட்டம்ல என்ன ஆன்சர் வரும்? நீ டைப் பண்ணுவேல மேல பர்கரோ இதோ டைப் பண்ணேன்னா அப்ப அந்த அதோட வேல்யூ வந்துருமா? அதோட வேல்யூ இங்க அவுட்புட்ல வந்துருமா? அந்த வேல்யூவும் இங்க நீ இன்டீஜர்னு போட்டுக்க, அவ்வளவுதான். இன்ட் ஆஃப் குவான்டிட்டி அதுவும் மல்டிப்ளை ஆயிரும். இப்போ நீ வந்து பீஸா சூஸ் பண்ணியிருந்தனா அந்த பீஸோட வேல்யூ இங்க வந்துரும் 100 ரூபாய் அப்படின்ட்டு. அப்ப 100 இன்ட்டு உன்னோட குவான்டிட்டி வந்துரும். பண்ணிட்டு டோட்டல் பண்ணிரும். டோட்டல் பண்ணிட்டு இங்க அவுட்புட் வந்துரும். வந்துட்டு ட்ரைல வந்து அதை சேவ் பண்ணிரும். ஓகேவா? சேவ் பண்ணிட்டு இல்ல ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா இல்ல சேவ் ஆகல அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து இங்க கீழே காட்டும். எக்ஸப்ஷன் சி கஸ்டம் எக்ஸப்ஷன் சொல்லி கொடுத்தனா அது என்ன எரர்னு காட்டி கொடுத்துரும். வந்துட்டு திரும்ப வந்து அந்த லாகர் டேட்டாக்காக இதுவுமே தேவையில்லை. எக்ஸப்ட் தேவை கிடையாது. கஸ்டமர் நாட் ஃபவுண்டு இப்படி ஒரு கஸ்டமரே இல்ல அதுமே இது தேவை கிடையாது. ஓகேவா? இந்த ட்ரை எக்ஸப்ட் நான் ப்ரொஃபஷனலா போட்டிருக்கான். ஓகேவா? கஸ்டமர் கெட் கஸ்டமர் இதுவுமே தேவை கிடையாது. ஓகேவா? இது நீ டைரக்டா இப்படியே கோடு போட்டு போயிடலாம். ஓகே, இவ்வளவுதான் கைஸ் கோடு. ஓகே, இதுமே தேவை கிடையாது. இருங்க, இதுல கோடு போட்டேன். இஃப் கரெக்ட். இதுல இல்ல 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 இது கரெக்டா தான் போட்டிருக்கான். இது கரெக்ட் தான். ஓகே, ஏன்னா இது வந்து இந்த இஃப்க்கு இஃப் இந்த கண்டிஷன் தப்பா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்ல டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ அது அந்த குறிய கான்செப்ட் ஆக்சுவலா. அது எல்ஸ்ல திரும்ப வந்து சேம் எரர் பேஜ் வர மாட்டோம். அந்த ஆர்டர் பேஜே நீங்க போடுற மாட்டோம். அதாவது போட்டுக்கலாம் ஃபுட் ஆர்டர். ஆர்டர் ஃபுட்டா? ஓகே, ஸோ இவ்வளோதாங்க. பார்த்தீங்களா கோடை நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். புரியுதா? இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இது செக் பண்ணி பார்ப்போம் எடுக்குதான்ட்டு. ஆர்டர் நம்ம கொடுப்போம். சாலட் ஆர்டர் பண்ணுறாரு. ஒரு 100 சாலட் ஆர்டர் பண்ணுறாரு. ஓகேவா? இங்கே செக் பண்ணி பார்ப்போம். 4000 ரூபாய் வந்திருக்கா? எப்படி கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன். அப்போ இதுதான். அப்போ இந்த கோடெலாம் எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ட்ரை எக்ஸப்ட்லாம் தேவை கிடையாது. அப்போ டிக்ஷனரி ஃபார்மேட்டில் அதை யூஸ் பண்ணி எப்படி யோசிச்சிருக்கான் பார்த்தீங்களா? இதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ண சொல்கிறோம். ஒரு ஜிபே 100 ரூபாய் கேஷ் கொடுங்க. ஓகே, இதுதான் கைஸ் கான்செப்ட். வேற டவுட் இருக்கா இப்போ இதில்? டெல் மீ கைஸ். ஒரு ப்ரொஃபஷனலாக கோட் எப்படி போட்டிருக்காங்க பார்த்து தெரியுதுல? ஓகே, குட். ஸோ இதுலையுமே ட்ரை எக்ஸப்ட் தேவை கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து டேட்டா பேஸில் சேவ் ஆகலை, ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா இந்த எக்ஸப்ட் போட்டிருக்கான். அது கரெக்ட் தான். ஓகே, படிச்சிருக்கீங்களா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்? டெல் மீ கைஸ். நீங்க படிச்சது ஏதாவது இல்ல இல்லாம இருக்கா? எல்லாமே கவர் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப தெரியுதா பைத்தான் எதுக்கு படிக்கணும்ட்டு? ஓகே, இவ்வளவுதான் கான்செப்ட். ஒரு ப்ரொஃபஷனல் கோடு இதுதான். ஓகேவா? ஸோ இதை நான் கூட சொல்லி கொடுத்தது ஈஸியாக சொல்லி கொடுத்தேன். இது பாருங்க, இன்னும் பயங்கரமா ப்ரொஃபஷனலாக அந்த சாட்ஜிபியில் மாறிடுச்சு பாருங்க. ஓகேவா? இதில் தேவையில்லாத கூட நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, குட். ஸோ இப்போ நான் வந்து ஆர்டர் பண்ணது எல்லாமே இதில் இருக்கு. கரெக்டா கைஸ்? ஓகே கைஸ், ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா கைஸ்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ், இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நம்ம கடைசி இது ப்ராஜெக்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இதில் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணா போதும். ஓகேவா? இதில் எப்படி சார் டிஸ்பிளே பண்றது? அதாவது இப்போ இது யார் இருக்கா? தேவபிரசாத். அவரு ஆர்டர் பண்ணதை மட்டும்தான் இங்கே நீங்க டிஸ்பிளே பண்ணணும். கரெக்டா கைஸ்? இங்க போயிட்டு வந்து விஜியோ பிரியாவோட பண்ணா அது தப்பு. அது எப்படி சார் வந்து பண்றது அப்படின்னா, ஓகே, நீங்க வந்து வியூ ஆர்டர் டீடைல்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். வியூ ஆர்டர்ஸ் ஆர்டர் டீடைல்ஸ். ஓகே, வியூ கஸ்டமர் ஆர்டர் டீடைல்ஸ். வியூ கஸ்டமர்
ஆர்டர் டீடைல்ஸ்னு போட்டு ரெக்வஸ்ட் இங்கேயுமே ஆக்டிங் யூசர் ஐடி வரும் தேவைப்படும். ஓகே, போட்டு இப்போதைக்கு நான் பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, நல்லா கவனிங்க. இது ஏன் இதை நான் போட்டேன்னு இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க கோடு. ஓகேவா, இப்போ இந்த வியூ கஸ்டமர் ஆர்டர் டீடைல்ஸை வந்து நான் என்ன பண்ணுவேன், யூஆர்எல்ல கால் பண்ணுவேன். இது இருங்க, இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். சரி இருக்கட்டும், இது நம்ம இருக்கட்டும். இங்கே நம்ம கை வைப்போம். எங்க டேஷ்போர்டு ரீடைரக்ட் ஆகுது? டேஷ்போர்டில் தானே அது இருக்கு. ஓகே, டேஷ்போர்டில் தான் அந்த கோட் எழுதுனப்ப என்னன்னா வியூ ஆர்டர். ஓகே, வியூ ஆர்டர் டீடைல்ஸ் போட்டேன்னா அது எந்த டேபிளில் உங்க டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும்? இந்த டேபிளில் கஸ்டமர் ஆர்டர் டேபிளில் உங்க டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப நல்லா கவனிங்க கைஸ், நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த கஸ்டமர் ஆர்டர் டேபிள் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஃபில்டர் அப்படின்னு போட்டு அங்க இருக்கிற என்ன ஐடி சொல்லுங்க பாப்பா, அங்க இருக்கிற என்ன ஐடி வேணும்? கஸ்டமர் ஐடி. கஸ்டமர் ஐடி. கஸ்டமர் ஐடி அங்க இருக்கிற கஸ்டமர் ஐடியும் இங்க வர யூசர் ஐடியும், யூசர்னா அதுவும் லாகின் பண்ணவங்க தானே, யூசர் ஐடி ஒன்னா இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல பாஸ் பண்ணு. எப்படி டிக்ஷனரி ஃபார்மேட்ல பாஸ் பண்ணிட்டேனா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா கைஸ்? அப்ப இந்த வியூ ஆர்டர் டீடைல்ஸை நான் எங்க எடுத்துட்டு வருவேன்? அந்த ஆர்டர் ஃபுட்டு டேஷ்போர்ட்ல நான் எடுத்துட்டு வருவேன். அந்த டேஷ்போர்ட்ல இங்க வந்து உனக்கு ஏத்த அப்படி நீ மாத்திக்க. ஓகேவா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு டேபிள் ரோவை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நீங்க delete பண்ணணும். ஒன்னே ஒன்றை மட்டும் வச்சுட்டு delete பண்ணி இங்க மாத்திங்க. இது கரெக்டானு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஐடியா, இது ஆர்டர் ஐடியானா ஆர்டர் ஐடி வச்சுக்கோங்க. ஆர்டர் ஐடி இது கஸ்டமர் நேமு, ஃபுட் ஐட்டம், குவான்டிட்டி, வேற என்ன கைஸ் வரும்? டோட்டல் பிரைஸ், வேற என்ன கைஸ்? ஸ்டேட்டஸ் தேவைப்படுமா என்ன? கஸ்டமர் நேம். ஓகே, ஸ்டேட்டஸ் தேவைப்படாது, அதனால இப்போ கமெண்ட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா, இப்போ இதை நான் ஃபார் லூப்ல போடுவேன். இப்படி போடணும், ஃபார் ஐ இன் வியூ ஆர்டர் டீடைல்ஸ். அந்த வேரியபிள் இங்கே கொண்டு வந்துட்டேன்னா இங்கே எண்ட் ஃபார் போடணும். எண்ட் ஃபார், இதுதான் லாஜிக். ஃபார் லூப் பைத்தான் கோடிங் இப்படி தான் எழுதணும். இதுல இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரணும்? டபுள் கர்லி பிராக்கெட்ஸ்ல ஐ டாட் என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஐடியா, என்ன வரணும்? ஆர்டர் ஐடி. சாரி, ஆர்டர் ஐடினா நார்மல் ஐடி போட்டுக்க. ஜான் டோ, அப்ப கஸ்டமரோட நேம் இங்க வரணுமா? கரெக்டா கைஸ்? கரெக்ட். கஸ்டமர் நேம்னா கஸ்டமர் யூசர் நேம். ஓகேவா, ஐ டாட் கஸ்டமர் நேம், கஸ்டமர் நேம் கரெக்டா? ஓகே, அப்ப இங்க வேணா நீ மாத்திக்க. கஸ்டமர் யூசர் நேம், கஸ்டமர் யூசர் நேம். ஓகே, அடுத்து ஃபுட் ஐட்டமா? ஃபுட் ஐட்டத்தோட ஆர்டர் என்ன மாடல்ஸ் என்ன எழுதுன? ஃபுட் ஐட்டம் தானே. அப்ப ஐ டாட் ஃபுட் ஐட்டம். அடுத்து இங்க வந்து குவான்டிட்டியா? ஐ டாட் ஐல தான் உங்க டேட்டா அப்படியே வாரி வலிச்சு எடுத்துட்டு வரும் ஒன் பை ஒன்னா. இப்ப படிச்சீங்களா? எதுக்கு படிச்சீங்க தெரியுமில? குவான்டிட்டி. அப்புறம் ஐ டாட் டோட்டல் அமௌண்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? இது வந்து இதெல்லாம் இப்போதைக்கு வச்சுக்கோங்க, டெலிவர்டா இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். புரியுதா கைஸ்? இப்போ போயிட்டு ரெஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா தேவபிரசாத்தோட இது வரலையா? செக் பண்ணி பார்ப்போம். லாகின்ல ஃபர்ஸ்ட் யார் ஆர்டர் பண்ணா? 12/01 5/6. ஒரே நிமிஷம் செக் பண்ணிடுவோம். லாகின் பண்றேன். ஓகே, வரலையா? பிரியாவோட டேட்டா வரல. அப்போ எங்க மிஸ்டேக்கு? எங்கேயோ சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். எங்க மிஸ்டேக்? இப்போ இங்க லைக் லாகின் பண்ண டைமே டேட்டா வரணும். அப்போ இங்கேயும் அதை எடுத்துட்டு வரணும். கஸ்டமர் ஆர்டர் டேபிள் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஃபில்டர்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. லாகின் கோடு எங்க இருக்கும்? லாகின் பண்ற கோடு, லாகின் ஃபார்ம் சப்மிஷன் இங்கே எடுத்துட்டு வரணும். ஓகே, இங்க அந்த யூசர் ஐடிக்கு பதிலாக நான் என்ன போடுவேன்? லாகர் டேட்டா டாட் ஐடி.
ஒரு வேரியபிள் எடுத்துக்கோங்க. யூசர் ஐடி ஈக்குவல் டு அந்த லாகர் டேட்டா டாட் ஐடி. இப்போ இந்த யூசர் ஐடி என்ன போட்டுங்க, அவ்வளோதான். அதுவும் அந்த கஸ்டமர் ஐடியும் ஒன்றா இருந்துச்சுன்னா அதை இங்கே பாஸ் பண்ணு, அவ்வளோதான். இதுதான் லாஜிக். இது நீங்கள் பார்க்குறப்ப என்னடா இவ்வளோலாம் போடுறாங்க, இது நான் சும்மா நீங்கள் பாருங்கள் இப்படி தான் கோட் எழுதுவாங்கன்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. ஓகேவா? அந்த கோடை உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மொட்டை கூட நான் அனுப்புகிறேன். இங்கேருந்து அது பாஸ் ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதான். எப்படி வந்துருச்சா? டோட்டல் ப்ரைஸ் வரலையா? டோட்டல் அமௌண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சுத்தம் தப்பு தான் கைஸ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இங்கே பாருங்க, இங்கேயே நான் தப்பு போட்டிருக்கேன். அப்போ இங்கேயே நான் தப்பு போட்டுருந்துருப்பேன். வியூஸ்லையும் இங்கே கரெக்டாக தான் ஸ்டோர் ஆயிருக்கு. டிஸ்பிளே பண்ணுற இடத்துல நான் தப்பு போட்டிருக்கேன் அமௌண்ட்டு. அவ்வளோதான். ஓகேவா? முடிஞ்சா கைஸ்? எப்படி எவரும் பிரியாவோட டேட்டா மட்டும் வருதா? பிரியா இது வரைக்கும் என்னென்ன ஆர்டர் பண்ணாங்கன்னு இப்போ பிரியா ஆர்டர் பண்ணுவாங்க பாருங்களேன். ஆர்டர் பண்ணுறாங்க, செலக்ட் ஐட்டம். ஓகே, ஒரு சாலட் ஆர்டர் பண்ணுறாங்க பிரியா. ஒரு 50 சாலட் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ண உடனே அவங்களோட டேட்டா இங்கே வரல. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ ஆர்டர் பண்ணுறது எங்கே பண்ணாங்க? ஆர்டர் இங்கே தானே பண்ணாங்க. இங்கேருந்து இப்போ இந்த கஸ்டமர் ஃபுட் ஆர்டருக்கு தானே அவங்க வந்துச்சு. அப்போ இங்கேருந்து இங்கே வந்திருக்குமா? கஸ்டமர் ஃபுட் ஆர்டர் எங்கே இருக்கு? இங்கே தானே. அப்போ இங்கேயே அந்த கோட் எழுதியிருக்கணும். புரியுதா? அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த வியூ ஆர்டர் டீடைல்ஸை கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ இங்கேயும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அவ்வளோதான். புரிஞ்சா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? இங்கேயுமே கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு கஸ்டமர் ஐடி தான். அவ்வளோதான். இங்கே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரி, சிங்கிள் குவாட்ஸில் வியூ ஆர்டர் டீடைல்ஸ். புரியுதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். புரியுதா கைஸ்? எல்லாமே வந்துருச்சு. ஒரு 2 தடவை ஸ்டோர் ஆயிடுச்சு பாருங்க. அதான் ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாது அது. ஓகே, இப்போ நான் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப நான் வரேன். ஓகேவா? ஸோ யாரோட டேட்டா? ஓகே, 77 66 77 66 1 2 3 4 பாஸ்வேர்டு பிரசாத்தோடதா? பிரசாத் வந்துட்டாரு. பிரசாத்தோட டேட்டா மட்டும் இதுக்கு முன்னாடி இவர் எவ்வளோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் காட்டுதா? சரி, இப்போ ஆர்டர் நான் வந்து நான் கொடுக்குறாரு பிரசாத். என்ன கொடுக்குறாருன்னா ஃபுட் ஐட்டம் வந்து பர்கரு, ஒரு 10 பர்கர் கொடுக்குறாரு. ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ண டைமே எனக்கு அந்த பர்கர் ஆட் ஆயிடுச்சா? டெல் மீ கைஸ். 800 ரூபாய். ஓகே, இப்போ அவர் வந்து லாக் அவுட் பண்ணிடுவாரு. திரும்ப அடுத்து லாகின் பண்ணுறாரு. திரும்ப வந்து இப்போ யார் லாகின் பண்ணுறாங்கன்னா விஜி இப்போ லாகின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 45 97 45 97. ஓகே, 1 2 3 4 பாஸ்வேர்டு 1 2 3 4 பாஸ்வேர்டு. இப்போ லாகின் பண்ணுறாங்க. லாகின் பண்ண டைமே இவங்க ஒரே ஒரு ஆர்டர் தான் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் ஆர்டர் பண்ணுறாங்க. போயிட்டு பாஸ்தா ஒரு 10 பாஸ்தா ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ண டைமே டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகிட்டு இங்கே டிஸ்பிளே ஆகுது. எப்படி வந்திருக்கா? புரியுதா கைஸ்? உங்க டேஷ்போர்டை கிளிக் பண்ணாங்கன்னா திரும்ப டேஷ்போர்டுக்கு வந்துடும். திரும்ப அவங்க ஆர்டர் கிளிக் பண்ணாங்கன்னா ஆர்டர் நவ். திரும்ப வியூ ஆர்டர் கிளிக் பண்ணாங்கன்னா வியூ ஆர்டர். எப்படி கைஸ்? ப்ரொஃபஷனலா இருக்கா? நல்லா. இவ்வளவுதான். இதுலயே நீங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அடுத்து ஏதாவது பண்ணலாம், நிறைய பண்ணலாம். இந்த மாட்டம் மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா மெனு கார்டை காட்டுற மாட்டம் வைக்கலாம். ஒரு சாலட் எவ்வளோ அது இதுன்னு நீங்க பண்ணலாம். ஸோ இந்த மாட்டம் நீங்க நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இதே நீங்க டேஷ்போர்ட்ல வந்து இது வரைக்கும் நீ சாலட் எத்தனை ஆர்டர் பண்ணிருக்க அப்படின்னா அந்த டேஷ்போர்ட் அந்த பெர்சன்டேஜ் மாட்டம்லாம் காட்டும்ல, அந்த மாட்டம் டிசைன் பண்ணலாம். அதை நீங்க நிறைய பண்ணலாம் இந்த மாட்டம். ஸோ இது அடுத்தடுத்து நீங்க அப்படியே பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவான். இதுல நீங்க வந்து ஆர்டர் பண்ணிருக்காரு, அது கேன்சல் பண்ணிருக்காரு, கேன்சல் பண்ணலாம், ஆர்டர் எடிட் பண்ணலாம். ஸோ அந்த மாட்டம் நிறைய ஆப்ஷன் நீங்க பண்ணலாம். யூ கேன் எடிட் யுவர் ஆர்டர் அப்படிலாம் நீங்க பண்ணலாம். நிறைய அந்த மாட்டம் பண்ணலாம் ஃபியூச்சர்ல. பட் இது ஒரு பேசிக்கா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்னா என்ன, நீ படிச்ச பைத்தான் கோடெல்லாம் இவ்வளவு தூரம் நீ படிச்சிருக்க பைத்தானு, அதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அந்ததுக்காக நான் இந்த கோடை நான் இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவான். எஸ் சார். ஸோ இதுதான் கான்செப்ட். இதுதான்ப்பா பைத்தான். இதுதான் நீங்க முழுமையா இப்ப இந்த கோர்ஸை முடிச்சிருக்கீங்க. ஓகேவா? இதுக்கப்புறமே உன்னமே பண்ணலாம். ஓகேவா? அட்மின் டிசைன் பண்ணலாம். அட்மின் வந்து லாகின் பண்ற மாட்டம் வச்சுட்டு இங்க வந்து இப்ப அட்மின் வந்து லாகின் பண்றாரு. அட்மின் லாகின் வச்சுட்டு அட்மின் லாகின் பண்ணாருன்னா டைரக்டா வந்து டேஷ்போர்ட்ல வந்து இது வரைக்கும் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க, அதுல சாலட் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆர்டர் பண்ணிருக்காங்க, அதுல வந்து இது எவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு டிஸ்பிளே பண்ணலாம் பர்சன்டேஜ் வைஸ். இது வரைக்கும் மொத்தமா இந்த மாசத்துல 50 சாலட் ஆர்டர் பண்ணிருக்காங்க, 20 பாஸ்தா ஆர்டர் பண்ணிருக்காங்கட்டு கவுண்ட் பண்ணலாம். அதுதான் அட்மின் டேஷ்போர்டு. புரியுதா கைஸ் நான் என்ன சொல்றேன்ட்டு? எஸ் சார். அப்படி பண்ணலாம்.
புரியுதா? ஓகேவா? ஸோ அதை வேணா நாளைக்கு நம்ம வேணா அதை என்ன நம்ம பார்ப்போம். ஓகேவா? நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நம்ம அதை என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்க என்ன பண்றீங்க, இது வரைக்கும் நான் என்னென்ன பண்ணணும் அதை அப்படியே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. பண்ணலாமா? Tell me guys. Yes, sir. ஸோ இந்த கோடை நான் அனுப்புறேன் உங்களுக்கு. இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, என்னோட அப்படியே பார்த்து காப்பி கட் பண்ணாதீங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் கோட் எப்படி போட்டிருக்கேன்ட்டு. அப்புறம் நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ல இப்போ நீங்க கரண்டா பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ல இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்க. 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? அரை மணி நேரம் இடையில கதை ஓட்டி இருப்பேன், அதை விட்டுருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். 1 மணி நேரம் கிளாஸ் எக்ஸாக்டா எடுத்திருப்பேன். இது அப்படியே பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணி எனக்கு வீடியோ எடுத்து நாளைக்கு கிளாஸ்ல எனக்கு அனுப்புங்க. நாளைக்கு நம்ம ஒரு 11:30 மணி போல கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்துட்டு வேணா அந்த அட்மின் எப்படி பண்றது, அப்புறம் ஜாங்கோ ஏபினா என்னன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு நாளையோட கோர்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷனாக நான் கண்டக்ட் பண்ணி ஸோ அதோட உங்க கிளாஸை நம்ம முடிச்சிடலாம். புரியுதா கைஸ்? புரியுதா? எஸ் சார். ஓகே, அதாவது ரீகால் பண்ற செஷன் மட்டும் இருக்கும். வச்சு சொல்லிட்டு கோர்ஸை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. அதுக்கு தேவையான எல்லாமே நான் அடுத்தடுத்த கிளாஸ் நான் சொல்றேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ்.